அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க. நான் 2 செஞ்சுரிஸ்குள்ள சினிமாவை அவர்களுடைய தொழிலாக அவங்களுடைய சாய்ஸாக எடுத்த 2 ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. ஒருத்தர் அப்பா, இன்னொருத்தர் மகன். But you know the business and I know the chemistry. Maybe you and I could partner up. ஸோ ஆசைகள் ஆயிரம். நான் ட்ரெய்லர் பார்த்தேன். எடுத்தோடனே 2 பேருமே அப்பா பிள்ளை மாதிரி இல்லையே, பார்ட்னர்னு கிரைம் மாதிரி இருக்கு. எப்படின்னா 2 ஜெனரேஷன் இருக்கிறவங்க. நான் வந்து ஓல்டு, இப்போ மலையாளத்தில் சொன்னா தந்த வைப்பு சொல்லுவாங்க. அப்பாவோட வைபா கிட்டத்தட்ட பூமர்னு சொல்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு வர்றது வீட்டில் அப்படி தானே கேட்டாங்க ஒருத்தர். நான் சொன்னேன் இல்லை, 2 பேரும் சேர்ந்து வந்தது கிடையாது, வேற வேற என்ன விஷயங்கள் நீங்க விட்டு இது மாதிரி நம்மளும் இருக்கணும்னு பார்க்குறோம், முடியலையே. காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறது என்னால் முடியாது. உங்களை அறியாமல் வந்து ஜெயராம்ங்கிறது ஒரு லெகசி தான். பட் இந்த லெகசி உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கா? நம்ம காப்பாற்றணுமேங்கிற ப்ரெஷர் ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டே இருக்கு. ஐ எம் ப்ரிவிலேஜ்ட் டு பி பார்ன் ஆஸ் எ சன். அதுவே வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இல்லை, நம்ம ஒர்க்கில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஃபெயிலியருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி எப்படி வந்தது? அடி வாங்கி தான் சார். இப்போ எனக்கு கரியர் கிராஃப் அப்படி தான் வந்திருக்கு. நல்ல ஒரு சக்ஸஸ் 2-3 படம் போனால் திருப்பியும் ஃபெயிலியர் 2-3 படம் அப்படி வந்து சக்ஸஸ் இருக்கும்போது எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அந்த ஃபெயிலியர் வரும்போது நம்ம பெண்ணு தப்பு, நடித்தது தப்பு, நீ பாடினது தப்பு, நீ பெண்ணு எல்லாம் தப்பு. அப்போ அந்த 5 இயர்ஸ் இருந்தபோது எனக்கு இவங்களோட சப்போர்ட் இருக்குது. ஃப்ரம் மை ஒய்ஃப், ஃப்ரம் காளி, மை டாட்டர், இப்படி அந்த மென்டல் சப்போர்ட் இருந்தது. ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது வந்து நமக்கு நெருக்கடியான காலகட்டங்களில் ரொம்ப சூதியான ஒரு அட்மாஸ்பியரை தரும்னு நினைக்கிறீங்களா? எவ்ரிதிங் ஐ எம் ஷேரிங் வித் மை வைஃப். ஒரு நாளைக்கு 20 வாட்டி ஃபோன் பண்ணுவார். எங்கள் ஃபேமிலியிலே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அந்த அம்மாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டு டாக்டர். கடைசி வரைக்கும் காளிதாஸ்க்கு எந்த இமேஜ் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறீங்களா? இல்லை நமக்கு பிடிச்சதை செய்கிறது முக்கியம்? பிடிச்சதை செய்கிறது அதுதான் இமேஜ். இல்லை என்னது ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுக்குறது தானே இல்லை. இப்போ சினிமாவுக்கு வந்தால் கூட செண்டா எனக்கு ஒரு ப்ரொஃபஷன். இப்போவும் எத்தனை கோவிலில் எத்தனை ஃபங்க்ஷன் 1000-10,000 பேருக்கு சென்டரில் தான் பண்ணுறேன். அவங்களுக்குள்ள ஒருத்தராக அப்படி நடக்கிறதுனால எனக்கு நான் ஒரு ஆக்டர் அப்படியே டாட்டா கார்டு அந்த எனக்கு பழக்கமே கிடையாது. ஜெயராம் சாரை கூப்பிட்டீங்க, ஒரு 2 இது கூட மிமிக்ரி அவர் பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு மலையாள படம் மதனோத்சவம் அந்த காலத்திலே சூப்பர் ஹிட். அன்னைக்கு என்ன മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോൾ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എൻ്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ എനിക്കൊരു തോന്നൽ. The Gopinath Podcast. Title sponsor Tamil Matrimony. Powered by GT Holidays. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அப்பா, இன்னொருத்தர் மகன். அப்பா மகன் காம்பினேஷன் அப்படின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பட் இந்த இன்டர்வியூ அப்பா மகன் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா 2 செஞ்சுரிஸ்குள்ள சினிமாவை அவர்களுடைய தொழிலாக அவங்களுடைய சாய்ஸாக எடுத்த 2 ஜெனரேஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கலாம். திரு ஜெயராம் அவர்கள் அண்ட் மிஸ்டர் காளிதாஸ். வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 பேரையும் அப்படி பார்க்குறதே. இட்ஸ் குட் டு சி. நான் இப்போ அந்தலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன் என்னென்ன ரெசம்பிளன்சஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னென்ன பாடி லாங்குவேஜில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆசைகள் ஆயிரம் February 6 நான் ட்ரெய்லர் பார்த்தேன். எடுத்தோடனே 2 பேருமே அப்பா பிள்ளை மாதிரி இல்லையே, பார்ட்னர்னு கிரைம் குடிச்சிட்டு உள்ள வந்துட்டு யார் புத்திசாலின்னா 2 பேருமே புத்திசாலி இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது எத்தனை மொழிகளில் வருது படம்? மலையாளம் அண்ட் தமிழ் அப்படியே ஒரிஜினலாகவே அப்படியே நாங்கள் ஒரே டைமில் 2 லாங்குவேஜ்லேயுமே ஷூட் பண்ணோம். ஓ, டப்பிங் கிடையாது? இல்லை, கிடையாது. ஃபுல்லாக சொல்ல முடியாது, மோஸ்ட்லி 75% லாங் ஷாட்லாம் ஒரு லாங்குவேஜில் பண்ணிப்பீங்க. ஸோ க்ளோசர் வரப்போ 2 லாங்குவேஜும் அப்படின்னு. இது எப்படியே இப்போ மலையாளத்திற்கான ஒரு டோனும் தமிழுக்கான ஒரு டோனுமா இருக்குமா, இல்லை அது மேட்ச் பண்ணிட்டீங்களா? லாங்குவேஜுக்கு அப்பாற்பட்டு ஒரு வேர்ல்டு வைட் நீங்கள் யூனிவர்ஸ்லி பார்த்தாலும் சார், இப்போ ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு
கிட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் யூனிவர்சல் தான். எந்த லாங்குவேஜ் எந்த இது பார்த்தாலும் அது எப்படின்னா 2 ஜென்ரேஷன் இருக்கிறவங்க. நான் வந்து ஓல்டு, இப்போ மலையாளத்தில் சொன்னால் தந்த வைப்பு சொல்லுவாங்க. தந்த வைப்புன்னா தந்தைன்னா அப்பா, அந்த தந்த வைப்பு. அதாவது ஓல்டு ஜென்ரேஷன். அப்பாவோட வைபா அந்த வைப்பு வந்து ஓல்டு வைப்பு. கிட்டத்தட்ட பூமர்னு சொல்கிற மாதிரி. மாதிரி இருக்கு. இவங்க வந்து வேற ஜென்ரேஷன். ஓ, அப்போ இந்த 2 ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். படம் பாருங்க, எந்த லாங்குவேஜ்லயுமே அது கரெக்டாக வரும். அதான் இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட். அப்போ இதுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர்னு ஒன்று கிடையாது. ஒன்றும் கிடையாது. இதுதான் முதல் முறையாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் இல்லையா? இல்லை நான் சொல்றதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு. என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் 5 வயசில் நடித்த படத்தில் வந்து நான் அப்பா கூட இதே அப்பா பையன் தான் நடித்தோம். ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா, எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது ஒரு படம் நடித்தோம். அதுக்கு எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 23-24 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். சுதா கொங்காரா பண்ண படம் புத்தம்புது காலை. அதில் வந்து ஆனால் ஒன்றா வரல, தனித்தனியாக தான் நடிச்சிருக்கோம். ஆனால் ஒரே படத்தில் உருவசி நானும். எங்கள் மனசு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது எங்கள் மனசு சின்ன வயசாகும்போது நானும் கல்யாணி. ஆக்சுவலாக இப்போது அப்பா பிள்ளை தான் படத்தோட கான்செப்டே அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். உங்களுக்கு படம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நீ சினிமாவில் மட்டும் நல்ல மனுஷனாக இருக்கிறாப்புல வீட்டில் இப்படி இல்லையே? இல்லை சார், ரொம்ப எப்போவுமே அவர் கூட நான் சின்ன வயசில் நடித்தாலும் இப்போ நடித்தாலும் எப்போவுமே அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது என்னன்னு தெரியல, அது இப்போ ஒரு நேச்சுரலாக அந்த கெமிஸ்ட்ரின்லாம் சொல்லுவாங்களே சார், ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நடிக்க வேண்டிய ஒரு அவசியம் அங்கே வந்ததில்லை. இல்லை இப்போ நல்லா நடிக்கிறாரா இல்லை உண்மையாகவே அந்த மாதிரி அப்பாவோட அப்படியே அப்பா வைபோட டேலி ஆகிற பையன் தானா? இல்லை, அந்த நீங்கள் அந்த கிளிம்ஸ் ஃபஸ்ட் இது பார்த்த உடனே நிறைய பேர் கேட்டாங்க, 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு வர்றது வீட்டில் அப்படி தானே கேட்டாங்க ஒருத்தர். நான் சொன்னேன் இல்லை, 2 பேரும் சேர்ந்து வந்தது கிடையாது, வேற வேற. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய லெகசியை பில்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஜெயராம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அதெல்லாம் என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. படம் நல்லா பண்ணணும், அதில் சின்சியராக இருக்கணும், அவ்வளோதான் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களை அறியாமல் வந்து ஜெயராம்ங்கிறது ஒரு லெகசி தான். பட் இந்த லெகசி உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கா, இல்லை இதை நம்ம காப்பாற்றணுமேங்கிற ப்ரெஷர் ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டே இருக்கா? இல்லை சார், அட்வான்டேஜ் தான் கண்டிப்பாக. அது எண்ட் ஆஃப் த டே நான் அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் சார். நான் வந்து ஐ எம் ப்ரிவிலேஜ்ட் டு பி பார்ன் ஆஸ் எ சன் அண்ட் இன் திஸ் ஃபேமிலி. பட் அதுவே வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அது தாண்டி நம்ம என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ண போகிறோம், இல்லை நம்ம ஒர்க்கில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கேன், அந்த ஜேர்னியில் தான் இருக்கேன். ஜெயராம் சன்னுங்கிற பேரில் அந்த 25 இயர்ஸ் முன்னாடி பண்ண அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அது ஓகே, ஒன்று கிடச்சிக்கா. தனியாக இருக்கிற முயற்சியில் மட்டும்தான் இது பண்ணுங்க. ஒரு இடத்துல கூட நான் என் பேரை யூஸ் பண்ணுவோம், நான் அவரை ரெக்கமெண்ட் பண்ண ஒன்றும் இது வரைக்கும் வந்து அது ஒரு பக்கம் அது நடக்கலை அப்படின்னா கூட. ஆனால் என்ன நான் கேட்க இதுன்னா, இப்போ நீங்கள் என்ன தான் ஒரு சூப்பராக நீங்கள் உங்கள் ஏஜுக்குள்ளேயே ஆக்சுவலாக சொல்லப்போனால் நிறைய பண்ணிட்டீங்க. இந்த ரோல் எப்படி பயப்படாமல் பண்ணார் அப்படின்னு பண்ணக்கூடிய ரோல்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியான ரோல் வரைக்கும்லாம் சின்ன வயசுலேயே பண்ணிட்டீங்க. பட் இவ்வளோ பண்ணாலும் அவர் மாதிரி வரல அப்படின்னு சொல்லலை. அது நான் அவாய்ட் பண்ணவும் முடியாது, ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே கம்பேரிசன் போகல. அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது? இல்லை சார், அது சொல்ல தான் சார் செய்வேன். இப்போது நான் கொஞ்ச நாள் முன்னாடி துல்கருக்கு மெசேஜ் பண்ணி பேசும்போது அவர் எவ்வளோ சாதிச்சிட்டாரு, எத்தனையோ இட்டு கொடுத்துட்டாரு, இன்னும் மம்முட்டி சாரை வச்சு கம்பேர் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். அதை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை சார். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணோம், அது ஜெனுவினாக பண்ணோம், அது மக்கள்கிட்ட போய் சேருதா கனெக்ட் ஆகுதா, அவ்வளோதான் சார். துல்கருக்கும் இருக்குதா அந்த ப்ராப்ளம்? நம்ம லைட்டாக ஓகே துல்கருக்கே இருக்கு, அப்புறம் என்ன பார்த்துக்க வேண்டியது அவருக்கே இருக்கும்போது நம்மளுக்கு. பட் அது ஓவர் கம் பண்ண நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே? இதெல்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்கூடாதுப்பா. ஆமாம் சார், அது நான் ஃபஸ்ட்லேருந்தே அது ரொம்ப கிளியராக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாய்ஸ் வந்து நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றுனா நம்ம பண்ணுற வேலைக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு தோணியிருக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியல் சில படங்களுக்கு வந்து எனக்கு அது ரொம்ப, அதாவது என்னடா இது நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லை வேறு ரூட்டில் போகணும், அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் அது தேங்க்ஃபுல்லி அது என்னோடய ஏர்லி ஸ்டேஜ்லேயே அது வந்து நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஆரம்ப கட்டத்துலேயே அதை கிளாரிட்டியாக இது பண்ணிட்டீங்க. அது ஏன்னா மேபி எனக்கு பிகினிங்லேயே நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்ததுனால ஆக்சுவலி நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் சார். ஏன்னா மேபி பிகினிங்லேயே எனக்கு சக்ஸஸ் வந்திருந்தால் நான் வேறு மாதிரி ஒரு ரூட்டில்
போயிருந்தாலும் போயிருப்பேன். ஃபெயிலியருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி எப்படி வந்தது? அடி வாங்கி தான் சார். நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும்போது விழுந்து தானே சார், அதே மாதிரி தான் சார். இப்போது யாருமே எந்த ஆக்டருமே எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து பயங்கரமாக நடிக்க மாட்டாங்க. ஓவர் டைம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அவங்களோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு அப்படி தான் எல்லாருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிருக்காங்க. இப்போ எனக்கு கரியர் கிராஃப் அப்படி தான் வந்திருக்கு. நல்ல ஒரு சக்ஸஸ் 2-3 படம் போனால் திருப்பியும் ஃபெயிலியர் 2-3 படம் அப்படி வந்து திருப்பி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ ஒரு சக்ஸஸுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி திருப்பி அப்படியே லாஸ்ட் ஒரு 38 இயர்ஸ் அப்படியே தான் போயிட்டுருக்குது கிராஃப். ஆனால் ஃபஸ்ட்டு படம் சூப்பர் ஹிட். இல்லை, அந்த டைம் அப்படி இருந்துச்சு சார். நான் சொல்கிறது 1987 நான் ஃபஸ்ட்டு படம் முதல் டைரக்டரை பார்த்து அன்றைக்கெல்லாம் ஒரு படத்தில் நடிக்க முடியும். நான் எங்கேயுமே அது வரைக்கும் சான்ஸு கேட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த டைம் அந்த பீரியடில் என்னென்னா இன்க்ளூடிங் மோகன்லால்லேருந்து நான் எல்லோரையும் சொல்கிறேன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தவங்க எல்லோரும் மெட்ராஸில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அன்றைக்கி வந்து கோடம்பாக்கத்தில் எல்லாம் நிறைய டைரக்டர்ஸை பார்த்து அப்படி இல்லாமல் அன்றைக்கி இருக்கிற எல்லா ஹீரோஸும் சொல்கிறேன், அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. எனக்கு இது எதுவுமே ஒன்றும் இல்லை. டைரெக்டாக வந்து ஒரு மலையாள சினிமா அப்படியே ஹீரோவாக த பெஸ்ட் டைரக்டர், த பெஸ்ட் ப்ரொடியூசர், பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் அப்படியே சும்மா நுழைஞ்சு ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் என்றேன். மனசில் ஆசை இருந்தது. ஆனால் அந்த டைமில் நான் ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் கல்ஃபில் பண்ண மிமிக்ரி அந்த இது வந்து வீடியோ கேஸ்ட் அந்த டைமில் தான் வருது. அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதுதான் அந்த டைரக்டர் பார்த்துட்டு இந்த ஆளை கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு 87 என்ன கூப்பிட்டு இது பண்ணி ஷூட்டிங் 88 ஸ்டார்ட் பண்ணி 88 படம் ரிலீஸ் ஆச்சு. அபரன் படம் பேர். ஃபஸ்ட்டு படமே ஹிட்டு, பெரிய ஹிட்டு. அப்புறம் திரும்பி கூட பார்க்கல. என்னென்னா அன்றைக்கி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இந்த ஃபேமிலி படங்கள் பண்ணுற சத்யநந்திக்காடு, ராஜசேனன், சிபி மலையில், ஐவி சசி எல்லாம் ஆல் த பிக் டைரக்டர்ஸ் முழு அடுத்த படம் அப்படியே ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸுக்கு திரும்ப கூட பார்க்கல. நீங்கள் சொன்னது மாதிரி உங்கள் கெரியர் மேலே அப்புறம் கீழே அப்படி வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய எந்த பேஸ் ஆஃப் உங்களுடைய கெரியரில் எந்த பேஸ் உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் கொடுத்ததா நினைக்கிறீங்க? ஒரு மாடரேட் பீரியடாக இருக்கலாம், இல்லை பீக்கில் இருக்க பீரியடாக இருக்கலாம், இல்லை ஃபால், எல்லோரும் கவனிச்சிருந்த இடத்துல யாருமே கவனிக்காத ஒரு காலகட்டமும் கூட இருந்திருக்கும். இருக்குது, கரெக்டாக. எது உங்களுக்கு பிக் லேர்னிங் ஸ்பேஸ்? அந்த வந்து நான் சொன்னது அந்த பிகினிங் டேக் ஆஃப்ங்கிறது அப்படி இருந்தது. இப்போது சத்யநந்திக்காடுங்கிறது ஃபேமிலி மூவி இன்றைக்கும் அவர் நம்பர் 1. அவர் கூட கிட்டத்தட்ட 15 படம் பண்ணியிருக்கேன் ஹீரோவை. ஆல் த டைரக்டர்ஸ் கூட 10 படம் 12 படம். கமல் பெரிய டைரக்டர், அவர் கூட ஒரு 15 படம் கிட்ட. அப்படியே எல்லா டைரக்டர்ஸுமே என்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி போய் ஒரு இடத்துல வரும்போது அந்த டகா நம்ம அடி வந்துரு உள்ளே போகல, அங்கேருந்து மேலே வரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வரும்போது தான் நிறைய பேர் விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. வேண்டாம் நம்ம பண்ணது எல்லாமே தப்பாக வரும். சக்ஸஸ் இருக்கும்போது எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. அந்த ஃபெயிலியர் வரும்போது நம்ம பண்ண தப்பு, நடித்தது தப்பு, நீ பாடினது தப்பு, நீ பண்ண எல்லாம் தப்பு. அப்படி அதுலேருந்து தான் அந்த லேர்னிங் பீரியட் ஒரு நல்ல கேப் இருந்தது. ஒரு 4-5 இயர்ஸ். நான் சொல்கிறது ஒரு 2000, 2001, 2002, அந்த ஒரு 2005 வரைக்கும். இந்த மர்ஃபீஸ் தியரியா என்னமோன்னு சொல்லுவாங்களே, வென் திங்ஸ் கோஸ் ராங் தட் இட் கோ டெரிபிளி ராங் அப்படிவாங்கல்ல. ஆனால் அந்த பீரியடில் எப்படி நீங்கள் அவ்வளோ கம்போஸ்டாக லைஃப்பை பக்காவாக லேர்ன் பண்ணி ஓகே ஒருத்தங்க இருக்கிறது இல்லாதது, நமக்காக 4 பேர் வர்றது வராதது இதெல்லாம் நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு எப்படி உங்களை உருவாக்கிக்கிட்டீங்க? ஷூட்டிங் இல்லைன்னா நான் என் வீடை விட்டு வெளில போகிறது கூட கிடையாது. போனால் கூட ஃபேமிலியோடு எங்கேயும் வெளில போவேன், இல்லைன்னா வீட்டிலேயே தான் இருக்கிறேன். அப்போ அந்த 5 இயர்ஸ் இருந்தபோது எனக்கு இவங்களோட சப்போர்ட் இருக்குல்ல, ஃப்ரம் மை ஒய்ஃப், ஃப்ரம் காளி, மை டாட்டர். அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு இல்லை நல்லது வரும், வெயிட் பண்ணு பாரு, அது அப்படி அந்த மென்டல் சப்போர்ட் இருந்தது. ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தது ஒரு பெரிய. ஐயோ, அங்கேருந்து நமக்கு வீட்டிலே மனதிமதி இல்லைன்னா போச்சு இல்லை சார். அங்கே கிடைக்கிற அந்த சப்போர்ட்டு தானே. அப்போ கூட உங்கள் சிஸ்டர் தான் சொல்கிறாரு அவர். இல்லை, காளி சிஸ்டர் சொன்னீங்க. அப்புறமா பொண்ணு வந்து அப்பா அவங்க வந்து நானே சொல்லுவேன், அவங்க தான் எங்கள் ஃபேமிலியிலே மிகப்பெரிய என்னோடையும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஃபோன் அடித்து சொல்லுவேன். இப்போ வந்து வெளியூரில் இருக்காங்க, மேரேஜ் ஆகி.
பட் இப்போ கூட எனக்கு ஏதாவது ஒன்று ஒரு இன்சைட் ஜோக் நம்ம சிப்ளிங்ஸ்குள்ளே ஒரு இன்சைட் ஜோக் எப்போவுமே இருக்கும்ல சார், அது ஏதாவது ஒன்றுனா எனக்கு இப்போ டக்குன்னு ஷேர் பண்ண கூட அவங்க கிட்ட இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அப்பப்போ தோணும். ரொம்ப க்ளோஸாக நீங்கள்? ரொம்ப பிரதர் சிஸ்டர் மாதிரி இல்லை, பிரதர்ஸ் மாதிரி தான். ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது வந்து நமக்கு நெருக்கடியான காலகட்டங்களில் ரொம்ப சூதிங்கான ஒரு அட்மாஸ்பியரை தரும்னு நினைக்கிறீங்களா? அது டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ சிலவங்களுக்கு வந்து எது மனசில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் 99ன்னு கூட சொல்ல மாட்டேன், 100%ம் ஒரு நாளைக்கு லொக்கேஷனில் நடக்கிற விஷயங்கள், இன்னொருத்தட்ட சொல்கிறதுக்கு கஷ்டமான விஷயங்கள், இல்லாட்டா ரொம்ப பர்சனல், எவ்ரிதிங் ஐ எம் ஷேரிங் வித் மை வைஃப். என் ஒய்ஃபோட ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் நாளைக்கு 20 வாட்டி ஃபோன் பண்ணுவார். இல்லை, எது நடந்தாலும், அது நல்லது நடந்தாலும், ஏதாவது காமெடி நடந்தாலும் எல்லாம் வேறு யாரு கூட நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. பியூட்டிஃபுல் லவ் இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, மோர் தென் எனிதிங் அவங்க வந்து தேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் முன்னாடி கேட்டிங்களே சார், அந்த இவர் சொன்ன அந்த டவுன் பீரியட் படங்கள் கம்மியாக இருந்த டைமில் ஐ திங்க் த பிக்கஸ்ட் ப்ளஸ் இன் இஸ் லைஃப் இஸ் மை மாம். ஸோ அதனால தான் வந்து அந்த டைமில் தான் நமக்கு மேக்ஸிமம் கோபம் வரும், திட்டுவோம் பைத்தியம் மாதிரி. அண்ட் அவங்க வந்து ஷீ ஹெல்ட் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர். அந்த ஒரு க்ளூ மாதிரி அந்த ஃபேமிலியை ஒன்றா வச்சது வந்து அம்மா தான். உங்கள் வீட்டோட பிரிட்ஜிங் ஃபேக்டர் உங்கள் வீட்டு விமன் தான் இல்லை? ஆமாம், தட்ஸ் அ பிக் பிளெஸிங், யூனோ, ரைட்? ஏன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து கம்போஸ்டாக அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறப்போ எல்லாமே. அந்த அம்மாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டு டாக்டர். கடைசி வரைக்கும் காளிதாஸ்க்கு எந்த இங்கேயும் இல்லை, படத்துலையும் இல்லை. இந்த படத்தில் என்ன அப்படியே ஸ்டீல் த ஷோ மாதிரியா? இல்லை இல்லை, ஆல்வேஸ் எப்போவுமே அவர் இருக்கையில் அது ஒன்று இருக்க தான் செய்யும். பட் இதில் பேரண்டிங் அப்படின்னா ஒரு ஜோவியலான மூவியா இல்லை கொஞ்சம் சீரியஸான மூவியா? எப்போவுமே சார் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10-11 ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஃபன் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு படம். எண்ட் ஆஃப் த டே படம்னா என்டர்டெயின்மெண்ட் தான். பட் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் சார், ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ்க்கு டேக்அவேயாக ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ இதில் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம். இந்த படம் நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்? சார் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நம்ம 2018 படம் டைரக்ட் பண்ண ஜூட் ஆண்டனி ஜோசப், அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவரை ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஸோ ஜஸ்ட்டு பேசும்போது அவர் அப்போது ஃபங்க்ஷனில் உட்காந்து என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஒரு கதை நரேட் பண்ணிட்டு சொன்னார், நீயும் அப்பாவும் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு. நான் பயங்கர எக்ஸைட் ஆகி அன்றைக்கி நைட்டே போய் அப்பாவை ஃபோன் பண்ணி ஒரு 1 hour கதை கேட்க வச்சுட்டு 2 பேரும் அப்போவே ஓகே சொல்லி அப்படி தான் அந்த படமே டேக் ஆஃப் ஆச்சு. கதைக்காக ஓகே சொன்னீங்களா, காளிக்காக ஓகே சொன்னீங்களா? கதைக்காக. இது ஒரு அப்பா பையன் ஸ்டோரி தான். அது நாங்கள் 2 பேரும் பண்ணால் இன்னொரு ப்ளஸ் இருக்குது. ஸோ படத்துலேயும் வந்து நிஜ வாழ்க்கையில் இருக்க அப்பா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு? இல்லை சார், இல்லை, ஆல்மோஸ்ட். ஒரு பக்கம் இப்போது ஜெயராம் சாரை பார்க்குறப்ப எப்படின்னா அவர் நிறைய காமெடி பண்ணுறாரு அப்படின்னாலும் கூட பார்க்குறவங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப இன்டென்ஸான மனுஷன் அவர் அப்படி. ஏன்னா அப்படியான ஆட்கள் தான் எல்லா ஜானரையுமே டச் பண்ணுவாங்க கரெக்டாக. நமக்கு வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் ஒரு சீரியஸ் வரையில் அதை கன்வின்சிங்காக இருக்கிறது ரொம்ப சிரமம். பட் அப்படி ரொம்ப ரேரான ஆட்கள் இருக்காங்க. ஜெயராம் சார், ஊர்வஷி மேடம், ஈவன் வடிவேலு சார், இது மாதிரி ஆட்கள் தான். அவங்க இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வரப்போ நம்ம கன்வின்ஸ் ஆகும். மலையாளமில் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ வெளியில் ஃபன்னாக காமாக கம்போஸ்டாக இருக்கிற ஒரு எவ்வளோ சென்சிட்டிவான அல்லது எவ்வளோ இமோஷனலான ஒருவர்? இல்லை, இப்போ 99% ஆஃப் த டைம் இப்படி தான் ஃபன்னாக தான் இருப்பார். ஸோ எனி ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் எடுத்துகிட்டா கூட அதை எப்படி ஒரு லைட்டராக மாற்றலாம், உள்ள அந்த இது இருந்தாலுமே வந்து வெளியே அது காட்டிக்காமல் எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து லைட்டராக டீல் பண்ணுறது வந்து நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். தட்ஸ் அ லைஃப் லெசன் டு லேர்ன். நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால் முடியல. ஆமாம். வேற என்ன விஷயங்கள் நீங்கள் விட்டு இது மாதிரி நம்மளும் இருக்கணும்னு பார்க்குறோம், முடியலையே? காலைல 6 மணிக்கு எழுந்திரிக்கிறது என்னால் முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி கூட நான் எப்பவும் சண்டை வர ஒரே ஒரு விஷயம் தான். நான் எங்கே 6 மணிக்கு மேலே என்னால் பெட்டில் இருக்க முடியும் சார். எனக்கு 5:30 தான் சார் தூக்கமே வரும். அப்புறம் எப்படி சார் நான் 6 மணிக்கு எழுந்திரிப்பேன்? எங்கே போகல, உலகத்தில் எங்கே போனாலும். இப்போ நாங்கள் லாஸ்ட்டு காளி மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஃபின்லாண்ட் போயிருந்தோம். ஃபின்லாண்டில் அந்த டைமில் வந்து -28. அங்கே வந்து சன்லைட்டே வராது சார். அந்த டைம் 1/2 மணி நேரம் தான் சன்லைட் வரும். அது கூட இல்லை, ஒரு சின்ன லைட்டாக ஒரு 2 minutes 3 minutes அது சன் இன்னைக்கு வந்து போச்சு சொல்லுவாங்க. அவ்வளோதான், இருட்டில் தான். அப்போ கூட நான் கரெக்டாக 6 காலைல 4 மணிலேருந்து சன்ரைஸ் பார்க்கலாம் வாங்க, சன்ரைஸ் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அங்கே சன் வர்றதுக்கே மத்தியானம் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உங்களுடைய ப்ரொஃபஷனே? இன்னொரு விஷயம் இருக்குது, அது பின்ன கூட பறையணும்னு யோசிச்சுட்டா குளிக்கிற விஷயம். அது
அதில் காலையில் இந்த 6 மணிக்கு எழுந்தாலும் நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு உட்காருவேன். அந்த -28 இருந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாச்சு நமக்கு. சார் ஷூட்டிங் இல்லைனாலும் எதுவுமே வேலை இல்லைனாலும் காலைல 6 மணிக்கு ரெடியாகி அப்படியே உட்காந்துருவாரு, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு. எதுக்கு தேவையில்லையே. இப்படி பல விஷயம் தேவையில்லாத நமக்கு ஒரு ஜெனரேஷனில் இல்லை இதெல்லாம் நான் சும்மா ஒரு காமெடியாக சொன்னாலும் அந்த அந்த ஜென்ரேஷனுக்கே அந்த ஒரு எப்போவுமே ஒரு நல்லது தான் எனக்கு தோணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், நிறைய தோட்ஸ், நிறைய இடத்துக்கு நாங்கள் போகும்போது அப்படி தான். இவங்கெல்லாம் 10, 11 மணி 12 மணி வரைக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு போன போது சால்ஸ்பர்க்னு ஒரு இடத்துல, அங்கே வந்து ஆஸ்ட்ரியா, அங்கே வந்து மத்தியானம் ஒரு 2 o'clock 1:30 லைட்டு ஃபுல்லாக போய்டும் நாங்கள் போன டைமில். இவங்க வந்து எழுந்திருக்கும் போது கரெக்டாக 1 மணி 1:30 மணி ஆகிடும். அவங்க இதே பார்த்ததில்லை, எப்போ பார்த்தாலும் இங்கே நைட்டாக இருக்குது, பார்த்து இருட்டாகவே இருக்குது. அது நான் காலைல ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு அப்படியே நடந்து அந்த ஊர் பூரா நடந்து அங்கே புதுசாக என்ன இருக்குது, எப்படி ஆளுங்க இது பண்ணுறாங்க. காலையில் நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் போகிறாங்க, அவங்க கூட போய் சைக்கிளிங் போகிறாங்க, அவங்க கூட. ஆனால் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு தூங்கிடுவார். நாங்கள் அப்போ தான் என்ஜாய் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, நாங்கள் வேறு டைம் ஜோனில் இருக்கோம் சார். அப்போ ஈவினிங் இவர் பார்க்க மாட்டார், டே நாங்கள் பார்க்க மாட்டோம். அவ்வளோ சார், பேலன்ஸ் ஆகுது சார். நீங்கள் ஈவினிங் பார்க்குறதில்ல, அவங்க டே பார்க்குறதில்ல. நைட்டு எத்தனை மணிக்கு படுத்துருவீங்க? 7-8 மணிக்கு படுத்துருவோம். இல்லை ஒரு 8 மணி 9 o'clock இல்லை, வேலை இல்லைன்னா சார் 9 o'clock தான் சார் இப்போ வந்து ஆக்டிவாகவே ஆரம்பிப்பாங்க. எப்படி இந்த பழக்கம் வந்தது? சின்ன வயதுலேருந்து அப்படி தானா, இல்லை ஒர்க்லாம் அப்படிங்கிறதுனால அப்படி பழகிக்கிட்டீங்க? இல்லை, அப்படியே சின்ன வயசுலேருந்து அது பழக்கம் ஆகிடுச்சு. அது நமக்கு சின்ன வயசுலேருந்து லேட்டாக இருந்துச்சே பழக்கமாயிடுச்சு. ஆமாம் சார். ஆக்சுவலாக ஒரு 2 ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட், கிரியேட்டர்ஸ் ஆர் சினிமா நடிகர்கள் இருக்கிறப்போ சில விஷயம் நம்ம பீரியடில் சூப்பராக இருந்துச்சுன்னு தோணும், சிலருக்கு நம்ம பீரியடு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். கைண்ட் ஆஃப் அ டிபேட்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப க்யூரியஸ் என்னென்னா, அந்த பழைய பேட்டிகளாக நம்ம போய் பார்த்தோன்னா, என்னுடைய ரசிகர்களின் கடிதங்களை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அது? ஏன்னா இப்போல்லாம் வந்து காலி ஒரு படம் பண்ணுறாரு, இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா கீழே கமெண்ட்ஸ் தான் நமக்கு இது ஃபீல். அந்த லெட்டர்ஸில் எப்படி அந்த டைமில் நான் சொல்கிறது ஒரு 88லேருந்து ஒரு நான் பார்த்துருக்கேன் சார். அவருக்கு வந்த லெட்டர்ஸ் ஒரு 95 ஒரு லாஸ்ட் வரைக்கும், இந்த ஒரு 90, 97, 98 வரைக்கும் மூட்டையில் வரும் சார். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்லண்டன் கார்டு ஒரு மூட்டை வரும் ஒவ்வொரு நாளைக்கு. அதில் வந்து ஜெயராமட்ட படம் கண்டு எல்லாம் ஃபோட்டோ அனுப்பி தரணும், சைன் பண்ண ஃபோட்டோ அனுப்பணும். ஃபுல்லாக எனக்கு இருக்கிற டைம் ஒரு சண்டே ஏதாவது ஃப்ரீ கிடச்சா ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஃபோட்டோ எல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். எல்லாத்தையும். உங்களுக்கு இப்போ எப்படி தோணுது அந்த லெட்டர்ஸ்ல இருந்த அந்த டச் இருக்குல்ல, பர்சனல், அதில் ஒரு பயங்கர லைஃப் இருந்தது சார். ரியலாக நான் ஒத்துக்கிறேன் சார். அது வந்து எனக்கு அது நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அன்னோன் ஃபேஸஸ், தெரியாதவங்க அதுக்கு கீழே நிறைய பேர் வராங்க. மற்றது அவங்க ரியல். இப்போது சார், ஈவன் தோ ஐ எம் ஃப்ரம் திஸ் ஜென்ரேஷன், இந்த கமெண்ட் செக்ஷனில் தேவையில்லாத ஹேட் வந்து நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கே தவிர பாசிட்டிவ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் ஒரு 10 இருக்குன்னா அதில் ஒரு 3-4 வந்து சும்மா இவனை திட்டணும், இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இவருக்கு வந்த அந்த டைமில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே அவங்க வந்து ஒரு வீட்டில் ஒரு தம்பிக்கிட்டேயோ ஒரு பையன்கிட்டயோ பேசுகிற மாதிரி அந்த ஒரு உரிமையில் தான் வந்து. அது மட்டும் இல்லை, நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது தான் சார் அன்னைக்கு நீங்கள் சைன் பண்ணி அனுப்பின ஃபோட்டோவும் அது ஆமாம் ஒரு அப்போ அவங்க மேரேஜ், அவங்க காலேஜில் படிக்கும்போது அவங்க எழுதுனது லவ் சைன் எல்லாம் போட்டு ரொம்ப பிடிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க மேரேஜ் ஆகி அவங்க ஒரு சின்ன குழந்தையோடு வந்துட்டு சார் அன்னைக்கு நீங்கள் அனுப்பியிருந்தாங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு, ஐ மீன் ஆர்டிஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு டெக்னாலஜி இருக்குது, ஆக்சசபிலிட்டி இருக்குது, முன்ன கூட ஃபாஸ்டராக கம்யூனிகேஷன் ரீச் ஆகிடும். ஆனாலும் கூட உங்களுக்கு இருந்த அந்த 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 ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு உங்கள் ஃபேன்ஸுக்கு இருந்த கனெக்ஷன், அது இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இது ப்ரௌடாக சொல்கிற விஷயம் இல்லை கிடையாது. நான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக காலேஜில் படிக்கும்போதே அது ஸ்டார்ட் ஆகி அது அப்புறம் ஒரு ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் கொச்சின் கலாபவன்னு எனது 30 டேஸும் ஒவ்வொரு இடத்துல கோயிலில் அங்கே இங்கே க்ரௌடோட மிங்களாய் அன்னையிலேருந்து அப்படி தான். இப்போ சினிமாவுக்கு வந்தால் கூட செண்டா எனக்கு ஒரு ப்ரொஃபஷன். இப்போவும் எத்தனை கோயிலில் எத்தனை ஃபங்க்ஷன் 1000-10,000 பேருக்கு சென்டரில் தான் பண்ணுறேன். அவங்களுக்குள்ள ஒருத்தராக அப்படி நடக்கிறதுனால எனக்கு நான் ஒரு ஆக்டர் அப்படியே டாட்டா கார்டு அந்த எனக்கு பழக்கமே கிடையாது. எல்லாரும் என் கூட சேர்ந்து தான் அன்னைக்கு இன்னைக்கு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சினிமாவுக்குள்ளெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சில இதில் அப்படியே கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. நீங்கள் ஈவன் டுடே நீங்கள் போய் அவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் சண்டை வாசிக்கிறீங்க, அப்புறம் மிமிக்ரி பண்ணுறதுல ஒன்றும் உங்களுக்கு ஹெசிடேஷன்ஸ் இருந்ததே இல்லை.
ஏன் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபைல்லேருந்து கொஞ்சம் தள்ளிடும், நமக்கு வேல்யூ குறைச்சிடும் அப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சினிமாவில் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கே போனாலும் சாடி மிமிக்ரி பண்ணுறது அது பண்ணக்கூடாது, இந்த செண்டையானா கூட ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் பண்ணக்கூடும். கோயில் வில் டூ எவ்ரிவேர். எனக்கு அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறது ஒரு 100 படம் பண்ணுற சந்தோஷம். இப்போது ஒவ்வொரு இப்போ சோட்டானிக்கர டெம்பிளில் எவ்ரி இயர் லாஸ்ட் 12 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பர்டிகுலர் டேயில். அண்ட் ஏட்டுமானூர் கோயில், வைக்கம் கோயில் எல்லாம் பெரிய பெரிய லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதில் சென்டரில் நின்று அது பண்ணும்போது அந்த 3 hours 4 hours கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது. இமேஜ் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறீங்களா, இல்லை நமக்கு பிடிச்சதை செய்கிறது முக்கியம்? பிடிச்சது செய்கிறது அதுதான் இமேஜில் என்னது ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுக்குறது தானே இல்லை. ஏன் அது அவ்வளோ பெரிய ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேலிடேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அவர் ஓன் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்திட்டாங்க நாங்களே. இப்போ காலியோட ஜெனரேஷனில் அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ யாராவது நம்மளை வேலிடேட் பண்ணணும், இப்போ அதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குல்ல. அந்த ப்ரெஷர் இல்லாமல் மைண்டை ஃப்ரீடமாக வச்சுட்டு எனக்கு பிடிச்ச சண்டே நான் சொல்லலே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சொல்கிறீங்க. ஆமாம், இது மட்டும் இல்லை சார், என்னோடய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். இப்போ நிறைய இடத்துக்கு என்கிட்ட சொல்லுவாங்க எப்போவுமே வேஷ்டி ஜாஸ்தி. இன்றைக்கி தான் நான் ரொம்ப ஃபஸ்ட்டாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா வேட்டியில் வருவீங்க நம்பிக்கையில் உட்பட எல்லா வேட்டியிலும் எப்போவுமே ஆல்வேஸ் வேஷ்டி கட்டுற ஒருத்தர். நான் எனக்கு இந்த இடத்துக்கு போகிறேன், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் அது எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது எவ்வளோ சுதந்திரம், ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்சது பண்ண வேண்டியது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு ஃபார்மிங் ஒரு 25 இயர்ஸாக இருக்குது. ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. நான் இது வரைக்கும் அது வீடியோ எடுத்து போடுறது ஒன்றும் கிடையாது. 2005 இல்லை பெஸ்ட்டு இக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்ம், 2022 த பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு கேரளா கவர்மெண்ட் நான் தான் வாங்கினேன். பெஸ்ட்டு ஃபார்மர், மிக சிறந்த விவசாயி ஃப்ரம் பினராயி விஜயன் சார் கையிலேருந்து நான் தான் வாங்கினேன். அதெல்லாம் நான் வெளில, அது என்னோட சந்தோஷம். ஒரு 5 நாள் ஷூட்டிங் இல்லைன்னா நான் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பேன். எனக்கு மாடு இருக்குது, அது இருக்குது, நிறைய இதெல்லாம் அது வளர்க்குறது எல்லாம். வேலிடேஷனை பற்றி கவலைப்படாமல், மற்றவங்க நம்மளை மெச்சணும் அல்லது நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுங்கிறத பற்றி கவலைப்படாமல் நமக்கு பிடிச்சதை மகிழ்ச்சியாக செஞ்சுக்கிட்டு லைஃப் எப்படி லீட் பண்ணுறது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சார், அது எப்படி அட்வைஸ். ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்படி ஒரு இன்னைக்கு இந்த ப்ரெஷர் இருக்குது. ஆமாம், இப்போது அது காலிக்கு இருக்கலாம், காலியோட சீனியர்ஸ்க்கு இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு வேலிடேஷனை வந்து ரொம்ப முக்கியமானது மாதிரி நம்ப வச்சாச்சு. அப்போ ஆனால் அது ஒரு நெருக்கடி. இப்போது காளி மாதிரி ஒரு பர்ஃபார்மரால் ஜெயராம்ங்கிற லெகசியை கூட கடந்து வந்துட முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த வேலிடேஷன் நெருக்கடியை கடப்பது பெரும் சிரமமாக இருக்குது. அப்போ எப்படி அதை கடப்பது? நம்ம லைஃப்பில் நமக்கு இவ்வளோ போதும் நம்ம வச்சா போதும். இந்த ரொம்ப அம்பிஷன், அது இது அங்கே இது வேணும், அங்கே இது, அது இல்லாமல் நம்ம இருக்கிற லைஃபு, நமக்கு கிடைக்கிற பணம், அதை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என் ஒய்ஃபு ஃபுல்லாக அந்த வீட்டை பார்த்துக்கிறது. நம்ம எப்போ 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபாயில் 50 ரூபா சேவ் பண்ணி 50 ரூபாய்க்கு வாழலாம், 70 ரூபாயும் செலவு பண்ணி 30 ரூபாய்க்கு வாழலாம். எப்படி வேணால் பண்ணலாம், அது வீட்டில் இருக்கிறவங்க தகுதி இருக்குது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி நமக்கு ரொம்ப ஹெட்டேக் இல்லாமல், நமக்கு வருமானம் இல்லாத போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போகிறதுக்கு அவங்க இருக்காங்க. அதனால் நான் எதுவும் வீட்டில் பார்க்குறது கிடையாது. ஃபுல்லாக அவங்க எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணுன்னா கூட ஒய்ஃப் தான் எடுத்து கொடுப்பாங்க. நான் இன்னே வரைக்கும் ஒரு கடையில் போய் ஒரு ஷர்ட் வாங்கினது கிடையாது, எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கான டைம் கிடைக்குது. என்னோடய ஃபார்மிங்கான டைம் கிடைக்கிறது, என்னோடய மாடு வளர்க்குறதுக்கான டைம் கிடைக்குது, எனக்கு செண்டை கொட்டை போ டைம் கிடைக்குது. எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. காளிதாஸ், இதை கேட்குறப்ப எப்படி இருக்குது? இவங்கெல்லாம் பரவாயில்லப்பா, அதாவது பிடிச்சதை பண்ணி அழகாக சூப்பராக வந்துட்டாங்க. நமக்கு இன்றைக்கி மாடர்ன் ஒரு ஈராக்குள்ளே வேலிடேஷன், ரெக்கக்னேஷன், அவங்க தப்பாக பேசிடக்கூடாது, இவங்க தப்பாக பேசிடக்கூடாது, இந்த நெருக்கடிகள் நிறையா இருப்பதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கம்பேரிட்டிவ்லி இருக்குது சார், அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆஸ் த இண்டஸ்ட்ரி இஸ் கெட்டிங் இவால்வ், அது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து இது என் பையன்கிட்ட இல்லை என் பொண்ணுக்கிட்ட கேட்டிங்கன்னா இது இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாக தான் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. பட் அட் த சேம் டைம் அவர் இருந்த ஜென்ரேஷன் வேறு, நான் இருந்த ஜென்ரேஷன் வேறு. அவர் இருந்த டைமில் சோஷியல் மீடியா இருந்திருந்தால் இது மாதிரி தான் இருந்திருக்கும். எப்பெல்லாம் காம்படிஷன் ஜாஸ்தி இல்லை சார். நான் ஹீரோவாக வரும்போது 2 ஹீரோ தான் மலையாளத்தில், மம்முட்டி, மோகன்லால். 3ஆவது ஹீரோவாக நான் தான் வரேன் 1988 நான் வரும்போது. அதுக்கப்புறம் தான் சுரேஷ் கோபி சார் வராது, அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஹீரோ எல்லாம், அதுக்கப்புறம் தான் திலீப் சார் வராரு. எல்லாம் 4-5 ஹீரோஸ் தான் மாறி 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 இவர் இல்லைன்னா நான் இல்லைன்னா இவர். அதே மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சார்,
இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரே நாளில் ஹீரோ ஆகிடலாம், ஒரே நாளில் ஜீரோ ஆகிடலாம். எல்லாமே ஒரு நாளில் ஓவர் நைட்டில் நடக்குது. அப்போது வந்து இவங்க வந்து ஒரு 5 படம் ஹிட்டு கொடுத்துட்டு ஒரு 5 படம் ஒரு மீடியமாக 10 படம் ஃபெயிலியர் ஆனால் கூட படம் ஃப்ளாப் ஆனால் கூட 11வது படம் நல்ல படம் கொடுத்தா திருப்பி வந்துடலாம். இப்போ உங்களுக்கு எப்பயாவது தோணுது உண்டா, நமக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி இல்லையேப்பா, ஒரு படம் விழுந்தாலே எந்திரிக்கிறதே பெரிய டஃப்பாக இருக்கே, இவங்க பீரியட்லாம் குட்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சது உண்டா? எனக்கு தோணி இருக்கு சார். பட் அது தோணி அப்போ இது ஃபீல் பண்ணி நம்ம ஒன்றுமே அதான் மாறிடுச்சு, டைம் மாறிடுச்சு. പക്ഷേ இப்பவும் பெஸ்ட்டு தான் சார். சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் சின்ன ஒரு இது இருந்தால் கூட அவங்களுக்கு எங்கே எவ்வளோ இது அந்த கிடைக்கும். அட்வான்டேஜ். யாரு வேணா எங்கே வேணா. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எங்கள் பீரியடில் சோஷியல் மீடியா இருந்தால் எங்களுக்கு இதை விட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சில அந்த பீரியடில் காலியாக இருப்பாங்க. இல்லை ஏதோ சொல்ல வந்தீங்க அதுக்குள்ள அடிச்சாப்ல. இல்லை 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 நீங்கள் உங்களுக்கு தோணுதா? ஏன்னா இப்போ இருக்க பசங்களாம் ஒரு நாள் ஒரு படம் பண்ணுறானுங்க, டப்புன்னு எங்கேயோ வந்துடுறானுங்க. நம்ம எத்தனை படம் பண்ணி இந்த இடத்த பிடிக்க வேண்டியது. நல்லதானே நல்லதானே. இல்ல, சினிமா நீங்க honest-ஆ சொல்லல. இல்லை இல்லை உள்ளுக்குள்ள இருக்குல்ல. சினிமா மட்டும் இல்லையா, எத்தனை விஷயங்கள். இப்போ சும்மா ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் பாடுறது வரைக்கும் ஒரு நாளில் இதாகி அவர் நேர சினிமாவில் வர பாடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சதுங்கிறது 100ல் ஒருத்தருக்கு தான் அமையும், ஒரு வீடியோ கேசட்டில் பார்த்துன்னு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் தன் டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணார்னா டக்குன்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வகையில் உங்களுக்கு ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி ஹெல்ப்பு, ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லை சொல்லி போட்டால் கூட எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது இட்ஸ் அ குட் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஆனால் நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்போ இவ்வளோ காம்படிஷன் இல்லை சார் அப்படின்னீங்களே. அப்போ சில தோணியிருக்கா உங்களுக்கு, தப்பிச்சிட்டோம்டா இப்போல்லாம் வந்தோம்னா யாரோட நான் போட்டி. அது இருக்குது. ஆமாம் ஆமாம். அன்னைக்கு அந்த காம்படிஷன் ஒரு நாள், ஆனால் ஹெல்த்தியான காம்படிஷன். யார் கூட பக்கத்தில் நிற்கிறாரு, சின்ன ஆளா மம்முடி சார் லால் சாரும், அதுக்கப்புறம் தேர்டாக வந்தால் அது அந்த டைமில் நிற்க முடிஞ்சது. அவங்க கூட அவ்வளோ படங்கள் பண்ண முடிஞ்சு. அவங்க ஒரு சைடில் நிற்கும்போது 2 ஜாம்பவாங்கள் நிற்கும்போது, ஆனால் ஒரு தனி ரூட்டில் தான் நான் போயிட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனி ஃபேமிலி டைப் ஆஃப் படங்கள், ஹியூமரான படங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு 10 இயர்ஸ். எப்படி அந்த ட்ராக் பிடிச்சிங்க? கான்ஷியஸ் டெசிஷன் தானே அது? ஏன்னா இந்த பக்கம் மோகன்லால், இந்த பக்கம் மம்முட்டி, ஓகே, 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் இங்கே எப்படி நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னு இருக்கிறது மாதிரி எங்கள் மம்முட்டி மோகன்லால். இதுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கோம், இந்த 2 மலைக்கு நடுவில் அப்படியே ஒரு ரூட்டை போடணும்ப்பா அப்படின்னு எப்படி ஒரு கான்ஷியஸ் கால் எடுத்தீங்க? அந்த டைமில் ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், இன்னசென்ட், மாமு கோயா, ஒடுவில் உன்னிகிருஷ்ணன், பரவூர் பரதன், கேபிஎஸ் லிடுதா, முரளி, ராஜன் பீது, பட்டி பஞ்ச் ஆஃப். இன்னைக்கு அவங்களாம் நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்களெல்லாம் அப்படி சுற்றி எனக்கு ஒரு ரவுண்டு இப்படி ஃபுல்லாக சென்ட்ரல் அந்த சாதம் விளம்பர மட்டும் ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. சப்போர்ட்டிங் அப்படி தான் என் சக்ஸஸ் முழு அப்படி தான் இருக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஹீரோ தாண்டி இல்லை ஒரு லீட் ஆக்டரை தாண்டி ஒரு படம் எப்போ நல்லாதுன்னா அது சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும்போது. இவ்வளோ பேர் பவர்ஃபுல்லான ஆட்கள் சுற்றி இருக்கிறப்ப அந்த படத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக படமாக சக்ஸஸ் ஆகும். ஆமாம், இப்போ நம்ம நேரம் சொன்னோம் இல்லை, ஊர்வசி என் கூட ஒரு 20-25 படம் ஹீரோயினை பண்ணிருக்காங்க. ஆனால் எப்படி ஏன்னா 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸு பின்னி எடுத்துருவீங்க. அது என்ன இமோஷனாக இருந்தாலும் ஓகே, அது அவங்க சொல்கிற துணியே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப இதானதை ரொம்ப ஃபன்னாக நகர்த்திட்டு போகிறதுலேருந்து எல்லாமே. உங்கள் 2 பேருக்குள்ள உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்துகிட்டே இருக்குமா? இல்லை, உருவசி இப்போ எங்கூட ஒரு 25 மூவிஸாவது ஹீரோயினாக பண்ணியிருப்பா. அதில் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டேட் அவார்டில் 5 ஸ்டேட் அவார்டு நினைக்கிறேன். 5ல் 4 எங்கூட நடித்ததுக்கு தான். ஓ, உருவசி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே நான் அதை பாட்டு நான் சொல்லுவேன், கட் சார் 1 மோர் எடுத்துக்கலாம், பொடி நான் பொடி தான் கூப்பிடுவேன். பொடிமோலாம் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு பொடி கொட்டிங்கிற பொடி ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். காரணம் தான் அவங்க இனியும் பெர்ஃபார்ம் பண்ணுவா தெரியும். ஹியூமர்னால் அந்த மாதிரி எல்லா ஜானரில் படமும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாண்டியராஜ் சார் டைரக்ஷனில் நானும் உருவசியும் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், தமிழ் என்ன படம்? இப்போ அதுதான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. படம் பேர் ஃபைனலைஸ் பண்ணல. நானும் உருவசி தான் ஹீரோயின். ஹிலேரியஸ் ஹியூமர்னா ஹிலேரியஸ் ஹியூமர். எல்லா டேக்கும் வந்து ஒரு எல்லா சீனும் ஒரு 10 டேக்கு 15 டேக்கு வரும். என்னென்னா உருவசி சிரிப்பாங்க நான் பண்ணும்போது, இல்லை நான் பண்ணும்போது உருவசி சிரிப்பாங்க. லாஸ்ட்டு பண்ணுற சார் வெயிட் பண்ணுவார், சரி உங்கள் சிரிப்பு முடிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு சொல்லி அதுதான் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் ஊர்வசி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை ஆக்சுவலாக நிறைய பேர் வரலாம், ஆனால் இந்த ஒரு விஷயம் ஊர்வசி மாதிரி யாராலையும் பண்ணிட முடியாதுன்னு எனக்கு தோணும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஐயோ நிறைய இருக்குது. இப்போ நான் பண்ணிட்டுருக்கிற படம் கூட வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த விஷயம் நடந்துட்டு எதை சொல்லக்கூடாதோ அதே தான் பைத்தியத்தனமாக சொல்லிகிட்ருக்கு. இருக்கும்போது நான் பல்ல கட்டிச்சிருந்து நான் பார்க்கும்போது நான் சொன்னது சரிதானேன்னு இப்படின்னு பார்க்கும், நான் சிரிச்சிட்டு அதான்
வேறு யாராலையுமே முடியாது. சார் அவங்க பண்ண கடைசியில எதுவுமே நான் யாராலையும் பண்ண முடியாது. கடைசியில் நான் டேரக்டர் சொன்னேன், அவங்க அங்கே அதை பண்ணாமல் மாறி இருக்க சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியாதுங்க. அது திருப்பி நான் பார்க்கும்போது அங்கே காட்டு சார் அதாவது அந்த ரியாக்ஷன் நீங்கள் கொடுக்குறப்ப அப்படியே ஒரு விஷயம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு உங்கள் அப்பாவுடைய காம்பினேஷன்ஸில் எந்த பேர் ரொம்ப பிடிக்கும் காளிதாஸ்? அப்பா உருவசி மேம் கண்டிப்பாக, அது வித்தவுட் அ டவுட். அது நான் நேரில் பார்த்துருக்கேன் சார். இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த புத்தம் புது காலை ஷூட்டிங், அது வந்து லாக்டவுன் டைமில் சுதா மேம் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், 4 ஆர்டிஸ்ட் தான் தேவை, நான், கல்யாணி, அப்பா, உருவசி மேம். ஸோ க்ரூவும் கம்மி, ஏன்னா லாக்டவுன் அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரு 4-5 பேர் தான் ஒரே அட் எ டைம் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் தான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் வேலை செஞ்சேன் அதில். ஸோ என்னோடய போர்ஷன் முடிச்சுட்டு இவங்க ஷூட்டிங் வரும்போது நான் மேம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன், சீன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டராக. அப்போ நான் நேரில் பார்த்தேன் இவங்க எப்படி ஒரு சீனை டெவலப் பண்ணுறாங்க, என்ன ஆக்சுவலாக என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு செல்ஃபிஷாக ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ணலாம், இது இவங்ககிட்டேருந்து என்ன பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க ஸ்கிரிப்டே படிக்க மாட்டாங்க, என்ன டயலாக்னு ஒரு ஐடியாவை கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ஒன்று பேசிட்டு அது பயங்கரமாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிவ் அண்ட் டேக் இதுதான் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ அவங்க 2 பேர் தான். ஒரு மலையாள படம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, அது கடிஞ்சூல் கல்யாணம் பேர். கடிஞ்சூல் கல்யாணம் அந்த சீன்ஸ் இன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மேரேஜ் இல்லை, கடிஞ்சூல் கல்யாணம், அது ஃபஸ்ட்டு மேரேஜ். நான் ரொம்ப இடத்துல பொண்ணு பார்த்தா பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ரொம்ப பார்த்து கடைசியில் உருவசியை கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி அப்போலேருந்து ஒரு சின்ன ட்ரங்கு போட்டி கையில் பிடிச்சிட்டே நடக்குது கல்யாண டைமில். அதை மட்டும் கீழே வைக்கிறது இல்லை, தாலி கட்டும்போது எல்லாம் அந்த ட்ரங்கு போட்டி கையில் இருக்குது, அந்த இரும்பு ட்ரங்கு போட்டி இருக்குமே, அது என்ன ட்ரங்கு போட்டியில் வச்சுக்க ரொம்ப இதானது, என்னோடய லைஃபே இதுக்குள்ளே தான் இருக்குது சொல்லுவாங்க. அப்படியா, சரி ஏதோ வீட்டிலேருந்து ஏதோ கொண்டு போகிறதுன்னு நினச்சி அப்படி இப்படி வச்சு ஃபஸ்ட்டு நைட்டு அந்த ட்ரங்கு பொட்டியோட நான் சொன்னேன் இதுக்குள்ளே என்ன இருக்குறேன். அப்போ தான் திறந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும். இது நான் சின்ன வயசில் எனக்கு 3 மாதம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த டூத் ப்ரஷ். இது நான் ஃபஸ்ட்டு மாங்காயில் எறிஞ்ச கல் எல்லாம். அப்போ தான் இது பைத்தியங்கிறது தெரியுது, ஃபுல் பைத்தியம் இது. அங்கேருந்து தெரியும் சாமி இது தானே பொட்டி வச்சேன். அங்கேருந்து ஆரம்பிச்சு ஐயோ ஹிலேரியஸாக இருக்குது. ஓரளவு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போ இந்த சீனில் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் 2 பேருக்குள்ள மைண்டுக்குள்ளே தெரிஞ்சிருமா? ஆல்மோஸ்ட் நல்ல கெமிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. இவங்க வந்து இப்போ இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, உங்கள் 2 பேருக்குள்ள அந்த அவங்களுக்கு தெரியும் சார், சொல்லாமலே அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் அ குட் காம்பினேஷன். ஓகே, இப்போலாம் இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ திங்க் அதோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சார், இவங்க பண்ண நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு நல்ல பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு 2000 வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படம் 7-8 படம். இப்போ இவங்க பீரியடு மோகன் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 படம் 16 படம்லாம் அந்த காம்போ அப்படியே இருப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு தோன்றது உண்டா உங்களுக்கு? இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு படம், அதுக்கு மேலே மேக்ஸிமம் 2 படம். இப்போ இவங்க காலத்தில் இல்லாத என்னென்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கதா நினைக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம காலத்தில் இருந்திருக்கலாம்ப்பா, சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்படி எதுவுமே இல்லை சார், அப்படி எனக்கு தோணுனதில்லை. எனக்கு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எப்படின்னா நிறைய ரிவர்ஸ், இவங்க டைமில் அந்த மானிட்டர்லாம் இருந்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த வசதிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கே, எல்லாமே இருக்கே சார். நமக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு இது இல்லை, எப்படி தான் பண்ணாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குல்ல. என்னென்னலாம் உங்களுக்கு அப்படி தோணும்? இதெல்லாம் நம்ம பீரியடில் தான் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொன்னால் அந்த ப்ளேபேக் மானிட்டர் சார். நான் வந்து நான் நடித்த ஃபஸ்ட்டு படம் ஃபிலிம் சார், ஃபிலிம் கேமராவில் தான் நடித்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம நடிக்கிறது அந்த சீன் வந்து கடைசியில் படம் ரிலீஸ் ஆகி காப்பியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அந்த சீனே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கு இவ்வளோ இப்போ வந்து மானிட்டர் வந்துருச்சு, ஒரு சீனு 10 வாட்டி பார்த்து திருப்பி வந்து ஏதாவது ரியாக்ஷன் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். அப்போல்லாம் அவங்க அவ்வளோ அசால்ட்டாக அடிச்சிருக்காங்க சார். அவ்வளோ பெரிய லெங்க்தி ஷார்ட்ஸு, 10 பேஜ் டைலாக்லாம். ஏன்னா அதிக டேக்கும் போகக்கூடாது, அதிக டேக் போனால் ப்ரொடியூசர் பார்ப்பார், ப்ரொடியூசர் டேரக்டர் பார்ப்பார், டேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பார்ப்பாங்க, மொத்தமாக அவங்க ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இல்லை ஊர்வசி கூடலாம் இருக்கிறது, அது நிறைய படங்கள் பண்ணி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த பாண்டியராஜ் சார் படத்துலேயே நைட்டில் நாங்கள் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். பகலில் நடந்த விஷயம் இந்த நைட்டில் புலம்பிட்டு இருப்பாங்க சிலவங்க. சிலமுடி நடந்த விஷயங்களை சின்ன புலம்புறதா இருந்தால் அவ்வளோதான் டேரக்டர் வச்சுருந்தார். 2 வாட்டி புலம்பணுமா. அப்போ நாங்கள் படுத்து தூங்கும்போது எங்கேருந்து சத்தம் வருது பார்த்து நான் பார்க்கும்போது நைட்டில் புலம்புறது பக்கத்தில் படுத்துட்டு இவ்வளோ தான் சொல்லியிருந்தேன். 2 வாட்டி டேரக்டர் சொல்லுங்கள்,
நான் சொன்னேன் 2 வாட்டி കഴിഞ്ഞിട്ട് ഉർവശി ഞാൻ കിടന്നുറങ്ങും ഇത്തിരി മറ്റേ കൂട്ട് ഓക്കെ ரெடி ஏதோன்னு சொன்னது அது 2 வாட்டி முடிச்சிட்டு நான் தூங்கி வரும். இப்படி ஒரு சத்தம் உலகத்தில் கேட்க முடியாது. வைஃபு தான் ஒரு சத்தம் அப்போ நான் பட்டு சாபம் எஜமானது மற்றது அது டேரக்டர் கேமரா விட்டு தங்கிட்டு ஓடிட்டாரு. இப்படி ஒரு நான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நைட்டில் அப்படி ஒரு ஆள் சத்தம் போட்டு இப்படி இதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல பண்றது தான். அப்படியா ஒரு டக்குன்னு அதை ஓகே ஓகே பண்ணு. எல்லா ஆர்டிஸ்ட்க்கு அது கிடைக்காது. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மானிட்டர் பார்க்குறதுல தொடங்கி டெக்னாலஜிலேருந்து ரீடேக் எவ்வளோ வேணாலும் போகலாம், ஃபிலிம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுன்னு. இந்த சில விஷயங்கள்லாம் எங்கள் பீரியடில் இருந்துதான் நாங்கள் அதி தூள் கிளப்பியிருப்போம் அப்படின்னு தோன்றது என்ன? நான் ரொம்ப இதாக சொல்கிறது கிடையாது. நான் இது வரைக்கும் மானிட்டர் பார்க்க மாட்டேன். அப்படியா? ரொம்ப ஏதாவது டேரக்டர் சொல்லுவார் இப்போ இன்னும் வந்து பாருங்க இதுதான் தப்புங்க அப்படி தான் ஏதாவது வந்து ஷர்ட் இது சரியா இல்லை இல்லைன்னா கொஞ்சம் இதை இழுத்து போடுங்க, கொஞ்சம் வயர் தெரியுது, கொஞ்சம் இப்படி அப்படி ஏதாவது சொன்னால் மட்டும் ஓகே 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 இல்லைன்னா வந்து நிற்கிற போஸ்ட்லேயே ஏதாவது இல்லாமல் நம்ம பெண்ணை சீன் அப்பப்போ போய் அது டேரக்டர் ஓகே சொன்னால் ஓகே. பட் அடிக்கடி போய் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் பண்ணல கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கில் பண்ணுறது தான் நம்ம 10 டேக் எடுத்தாலும் அதுதான் பண்ண போகிறோம். இல்லை அது யூஸ்ட் ஆகிட்டாரு சார். அது அந்த அவ்வளோ ட்ரெயின்ட் ஆகிட்டாரு. பார்க்காம ஏதோ ஒன்று நான் பார்க்குறது கிடையாது. எல்லாரும் அது பார்ப்பாங்க. நான் பட் இதெல்லாம் வந்து ஓல்ட் ஸ்கூல் நினைக்கிறீங்களா இல்லை வந்து இப்போ நம்ம டெவலப் ஆகிருக்கோம் சார்? இப்போ இருக்கும்போது பார்க்கறதுல தப்பு கிடையாது. கரெக்டு தான். ஆனால் பார்க்குறது தான் நல்லது. ஆனால் உங்களுக்குலாம் மைண்ட் லெவல்லே முன்னாலெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக பண்ணிடணும், ரீடேக் போகக்கூடாதுங்கிறது ஒரு கான்ஷியஸ்னஸ். அது எனக்கும் தான் சார் இருக்கு. ஃபர்ஸ்டே கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நமக்கு சின்னதாக உள்ள ஒரு ஃப்ரீடம் இருக்குது. டேக் மிஸ் ஆனால் இன்னொன்று எடுத்துக்கலாம் என்ன, ஏன்னா இதுவெல்லாம் பட்ஜெட்டில் பெருசாக லாக் ஆகிடாது அப்படின்னு. ஆனால் உங்களுக்குலாம் அப்படி இல்லை, நிறைய டேக்லாம் போக முடியாது இல்லை? அது முன்னாடி இல்லை. ஐயோ அந்த இது கிளாப் எடுக்கிறதே அவங்க அந்த கீழே சின்ன அந்த திருப்பி ஒரு ஃபிலிம் ரோல் போகிற மாதிரி தான். அப்படி தான் ஒரு ஃப்ரேம். பின்ன கடைசியில் சொல்லுவோம் இப்படி எவ்வளோ இருக்குது மேலே அந்த இன்னும் 20 ஃபீட் தான் இருக்குது. 20 ஃபீட்டு இதெல்லாம் செய்யோ 20 ஃபீட் தான் இருக்குது ஃபிலிம் விலை தெரியல. அது இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு இன்னொரு டென்ஷன் ஆகிடும். எங்களுக்கெல்லாம் மிஞ்சி போனால் பேட்டரி சார்ஜ் போடணும். அப்போ உங்களுக்கு இந்த பசங்களாம் கொடுத்து வச்ச பசங்க அப்பப்போ தோணும் தானே உள்ளுக்குள்ள? உண்மையை சொல்லுங்கள். இல்லை அப்படி இல்லை. அது இனி இப்போ நம்ம இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது இந்த ஃபெசிலிட்டி அன்னைக்கு ஐயோ சொல்லலாம். எப்போ பரவாயில்ல தோணும்ல. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கேரவன் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி தான், நம்ம ப்ரைவசி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் எல்லாருமா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஃபுல்லாக சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு பெரிய சந்தோஷம். அது ஹாப்பி அண்ட் ஃபன்னா இல்லை ஒரு கேரவானுக்குள்ள உட்காந்துருக்கிறது ஃபன்னா? எனக்கு அந்த டைமில் அவ்வளோ அந்த நான் சொன்னேன் இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாம் மலையாளத்தில் இவ்வளோ பேர் என் கூட எல்லாரும் சேர்ந்து உட்காந்தோம். அப்போ செல்ஃபோன் இல்லை சார், அப்போ மொபைல் இல்லை, எங்கே வேணால் உட்காரலாம், என்ன வேணால். இங்கே ஒரு மெட்ராஸில் ஒரு ஷூட்டிங் முடிச்சு நாங்கள் எல்லாம் திரும்பி கேரளாவுக்கு போகிறது சாயந்தரம் ட்ரிவாண்ட்ரம் மெயிலில் தான், இல்லைன்னா ஆலப்பி எக்ஸ்பிரஸ் 2 ட்ரெயின் தான். அந்த ட்ரிவாண்ட்ரம் மெயிலில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வருவாங்க, இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இல்லை நாங்கள் எல்லாருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டு அது ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருது. லொக்கேஷனில் அப்படி தான். இதெல்லாம் இப்போது இல்லை ஆக்சுவலாக. இதை விட முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தாங்க சார். பிரேம் நசீர், ஷீலாமா, சத்தா அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவர் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா நம்ம இதுக்கு குறை சொல்லுவானே அப்படின்ட்டு இதை விட கஷ்டப்பட்டாங்க சார் சௌரியமாக இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் கேட்கல இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்டில் இப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் அவ்வளோ இல்லை, ரொம்ப லிமிட்டடாக தான் பழக்க வழக்கமே வச்சுக்க முடியுதுங்கிறது இந்த ஈகோ சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு படத்துலேயே 20 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா? இல்லை சார். ஏன்னா அந்த 20 பேர் தான் எல்லா படத்துலையும் மாறி மாறி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோதான் ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் எல்லா படங்களும் வந்து பிளான் பண்ணி. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவன் இல்லையா அடுத்தவன், அவன் இல்லையா இந்த ஆள் காசு பண்ணுங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் சார். ஏன்னா இப்போ நான் ஒரு செட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு படத்துக்கு ஜாயின் பண்ணுறேன்னா நான் டோட்டலாக புது ஆர்டிஸ்ட் கூட தான் வந்து ஒர்க் பண்ணுறேன், இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அவங்ககிட்டே நான் நிறைய விஷயங்கள், அதாவது மேபி ஒரு படம் 2 படம் தான் நடிச்சிருப்பாங்க, அவங்ககிட்டேருந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் புதுசாக. அதை இந்த சீன் இப்படியும் பண்ணலாமா, ஏன்னா நம்ம யோசித்து கூட பார்க்காத மாதிரி அவங்க சில சீன்ஸ்லாம் கன்சீவ் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் சார். பட் எனக்கு என்ன இவங்க ஜென்ரேஷனில் ஒரு பொறாமை என்னென்னா அந்த மாதிரி நல்ல அந்த ஒரு குவாலிட்டி ஆக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நான் முதல்ல சொன்ன ஆன்சர் தான் அது. என்னென்னா இந்த கேரவனில் இல்லாமல் நம்ம சேர்ந்து உட்காந்து
நிறைய விஷயங்கள் பேசி சிரித்து அப்படியே வந்து பண்ணும்போது அது கொஞ்சம் சீனுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ நான் சொல்கிறது ஓ அந்த வைப்லேயே நம்ம கேரவன் இருந்து கூட கமல் சார் ஒரு நாளைக்கு கூட பஞ்சதந்திரத்துக்கு கேரவன் போன கிடையாது. நாங்கள் 5 பேர் சேர்ந்து உட்காருவோம், 5 பேர் சேர்ந்து வெளியில் உட்காந்து சாப்பிடுவோம். எப்படினாலும் அந்த 5 பேர், நாகேஷ் சார் கூட நம்ம சேர்ந்து உட்காருவார். கிரேசி மோகன் இருப்பார். ஆக்சுவலாக மோர் தென் ஃபெசிலிட்டி, இந்த ஒன்றா இருக்கிறப்ப கிடைக்கிற வைப் வந்து ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அதுதான் மிஸ் ஆகுதுன்னு அவர் பார்க்குறாரு. நல்ல நுட்பமான பார்வை இது. ஆக்சுவலாக வெல் டேலண்டடுங்கிறது என்னென்னா, மற்ற நம்ம காலையில் ஒரு சீன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வேறு அவங்க எடுத்து போய் கேரவனில் உட்காந்து படுத்து தூங்கி சாயந்தரம் 5 மணி என்ன அது பேலன்ஸா என்ன எடுத்தோம் காலையில் கொடுங்க, அது போய்டும், அந்த கனெக்ஷன் போய்டும், ரித்தம் மிஸ் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறது. அதுதான் இது. நம்ம வேனில் போகும்போது கிரேசி மோன் உள்ளே ஏறி உட்காந்தாச்சு, அந்த பக்கம் வந்தாச்சு, நாகேஷ் சார் ஒன்று சொல்லுவார், கமல் சார் ஒன்று சொல்லுவார், நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அப்படி இம்ப்ரோவைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. தென்னாலி அப்படி தான் இருக்குது. கமல் சார் போய் கேரவனில் உட்கார ஒன்றும் கிடையாது. அண்ட் ஐ ஃபீல் ஷூட்டோட ஸ்பீடும் சார், அதாவது கொஞ்சம் அந்த இமோஷனல் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குங்க சார். அது வந்து இப்போது ஐ டோன்ட் வாண்ட் நேம் த ஃபிலிம். நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நான் வேறு படம் போய் முடிச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட அடுத்த ஷெட்யூலுக்கு வரும். அப்போ அந்த ப்ரீவியஸ் சீனுக்கும் இந்த சீனுக்கும் எனக்கு டோட்டலாக கட் ஆகிடுச்சு. அது அப்போ என்ன பண்ணோம், அப்போ என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தோம், அதுலேருந்து நம்ம இப்போ என்ன கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணோம், ஃபிசிக்கலை தாண்டி மென்டல் இமோஷனல் கண்டினியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார், ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு ஃபீல் ஆகுறீங்களா அப்படின்னு தோணுது சார். பட் அது அக்செப்ட் பண்ணி தானே சார் ஆகணும். இப்போ ஃபிலிம் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, உங்கள் ஈகோ சிஸ்டம்ங்கிறது என்னன்னா எல்லாம் ஒன்றா இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பேசிப்பீங்க. அது கூட அந்த டைமில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு 18 டேஸில் 20 டேஸில் படம் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமாக தருது. 18 டேஸில் படம், அது நான் மறந்துட்டேன். ஏன்னா டே நைட் ஷூட் பண்ணுவோம். டே நைட்டு இதுவே பரவாயில்ல சார், இதுவே எவ்வளோ நல்லது சார். ஐயோ இப்போல்லாம் முடியவே முடியாது. 18 டேஸ் 20 டேஸில் காலையில் 5 மணி 6 மணிக்கு, அதுவும் பேக்கப் கிடையாது, ஷிஃப்ட்டு அங்கேருந்து அடுத்தடுத்துக்கு. அப்படி 15 20 நான் வந்து அப்பா வந்து என்னோட ஒரு, நான் பிறந்ததுலேருந்து என்னோட ஒரு மேபி நான் ஒரு 16-17 வயசு வரைக்கும் 17 இயர்ஸ் நான் வந்து எங்கள் அப்பா வந்து எவ்ரி 40 டேஸ் ஒரு 2 ஹவர்ஸ் தான் பார்ப்பேன். எவ்ரி 40 டேஸ் அந்த 2 ஹவர்ஸ் வந்து வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ராப் பண்ணுற ஆன் த வே தான் சார். ஏன்னா அப்போது 35 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கே வருவார். நான்ஸ்டாப் ஒரு அட் அ டைம் 5 படம் 6 படம் போயிட்டுருக்கும். அப்போ ஆக்சுவலாக அப்போ தான் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்திருக்கீங்க. ஐயோ அப்போ தான் அதுதான் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இது. இப்போ எவ்வளோ தேவை, இப்போ தான் இப்போ வெளியில் வருது எல்லாம். இப்போ இருக்க பசங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். அந்த ஆனால் அவங்க கூட ஒர்க் பண்ணி நம்மளும் கொடுத்து வச்சுருக்கோம். காரணம் அந்த டைமிங் கரெக்டு. இப்போ தான் உங்களுக்கு சௌரியமாக இருக்க மாதிரி. சௌரியமாக இருக்குது சார், சௌரியமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜில் ஹீரோவாக இருந்தப்போ இருந்ததை விட இப்போ தான் சௌரியமாக ஃபீல் பண்ணுறீங்க சினிமாவில். இது எப்படியாவது 18 நாளில் படம் முடிக்கணுங்கிறது அப்படி இது இப்போ 6 மணிக்கு மேலே வந்து கேட்குறாங்க, இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, அதுக்கு என்ன போயிட்டு வாங்க, இல்லை ரொம்ப அப்போல்லாம் முடியாது அது. ஐயோ ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஆனால் வெளியிலேருந்து பார்க்கல நடிகர்கள்லாம் சௌரியமாக இருப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தான். சௌரியமாக இருந்தா. ஆனால் அதுலேயும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சார். நிறைய அதாவது அந்த மாதிரி என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார். ஏன்னா அதுக்கு ஒரு தனி மைண்ட் வேணும், ஒரு தனி ஃபிசிக்கல் இது வேணும். ஆனால் இவங்கெல்லாம் வருஷத்துக்கு 5 படம் 7 படம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அப்படி பண்ண படங்கள் 12 படம் 12 படம் 12க்கு மேலே ஐ திங்க் 12 ரிலீஸ் ஆகி. அப்போ லிஸ்ட்லாம் ஜெயராம் சார், ஈவன் கமல் சாரே எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இவர் விஜயகாந்த் சார் கேப்டன் 18 படம். ஆமாம், எக்கச்சக்கமான படங்கள் ஒரே வருஷத்தில் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணுற காலகட்டத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் பொறுமையாக நிதானமாக பண்ணுறப்ப அவுட்புட் கொஞ்சம் இன்னும் பெட்டராக தானே இருக்கும். நீங்கள் ஹவ் யூ சி தட் இப்போ இருக்க சினிமா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும், ஏன்னா அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்கோம், இருக்குன்னு நம்புகிறேன் சார். ஏன்னா இப்போது வர நம்ம ப்ரௌடாக சொல்லலாம் சார். இப்போ மலையாளத்தில் எடுத்துகிட்டா கூட தமிழில் இன்றைக்கி இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஆஸ்கர் பெஸ்ட் ஃபிலிம் கண்டெண்டரில் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம ப்ரௌடாக சொல்லலாம் சார். நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம அங்கே ஒரு படத்தை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான குவாலிட்டி இல்லாமல் சும்மா எதுவுமே எடுக்க மாட்டாங்க சார். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த அவுட்புட் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டும் அன்னைக்கு வந்து 18 நாளில் அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி ரைட்டர்ஸ், அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அப்படி அற்புதங்கள் பண்ணு. இப்போ ஐவி சசி அவர் வந்து 100 படம் பண்ணியிருந்தாலே அதில் 80 படமும் 150 டேஸ். ஒரு டைரக்டரால் அப்படி இல்லை, இப்போ யோசிச்சு கூட முடியாது ஐவி சசி மாதிரி. இப்போலாம் 4 வீக்ஸ் போயிட்டா பெருசு. 150 டேஸ் ஆகும். தியேட்டர்ஸ் ஹோல்
வேர்ல்டு முழுக்க ரிலீஸ் பண்ணாங்கல்ல. நீங்கள் 150 நாள் ஓடுறத வந்து இங்கே 3 வீக்கெண்ட்ஸில் அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து அப்புறம் ஓடிடியில் அத்தனை படங்கள் ஐவிசிசி வந்து 25 30 நாள் 35 நாள் அப்படி எடுத்த படங்கள். அது ஒரு பக்கம் ஒரு டேலண்ட் அப்படின்னா கூட இன்னைக்கு வேறு டைப் ஆஃப் நம்ம அது அந்த காலகட்டம் மாறி வரும்போது. இல்லை, காளிதாஸுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் அதிக டைம் எடுத்துக்கிறோம், ஆனால் வி கிவ் குவாலிட்டி. அதை விட இப்போ பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாணக்கியன்னு ஒரு படம் சார், அப்பாவும் கமல் சாரும் நடித்தாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள்லாம் ஷூட் பண்ணல அந்த படம். பட் இப்போ பார்த்தா கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீல் இருக்கும் சார். அது அந்த அதோட கண்டென்ட்டோட வேல்யூ அப்படி. ஸோ அப்போ அந்த டைம் அவ்வளோ சின்ன டைம்லேயும் அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியும். எதுக்கு தென்னாலி எவ்வளோ நாள் பண்ணியிருப்போம் சார்? தென்னாலி ரொம்ப கம்மி, 25 நாள் 25 நாள் 25 டேஸ். மீதி சாங்ஸ் எல்லாம் அப்புறம் எடுத்தாங்க. சீன்ஸ் டாக்கி போர்ஷன் ஃபுல்லாக 25 டேஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ என்ன கொஞ்சம் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளாவே நினச்சிக்கிறோமோன்னு கூட யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் குவாலிட்டி. இப்போ ரிஷப் ஷெட்டி காந்தாரா பண்ணும்போது நான் என்னோட சீன் முடித்தா கூட ஃபுல்லாக நான் போய் உட்காந்து சேரை போட்டு வாட்ச் பண்ணிருப்பேன். அவர் பண்ணுற ஒவ்வொரு நைட்டில் 2 o'clock 3 o'clock அவர் ஒவ்வொன்றுக்கு எடுக்கிற எஃபர்ட் வந்து ஹார்ட் ஒர்க்கர். 2 மணியும் நான் கேட்பேன், உங்களுக்கு டயர்டாகாத? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது இல்லை நல்லா பண்ணும், இல்லை நல்லா முடிக்கணும், இல்லையா அது இது அப்படி ஒவ்வொரு ஷாட்டுக்காக இருக்கா. அதனாலே அந்த சேர் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காது. அந்த பேஷன் இல்லைன்னா சினிமாவில் ஐயோ சர்வை பண்ண முடியும். இப்போ உண்மையாகவே ஒரு சினிமா கலைஞருக்கு தேவைப்படக்கூடிய எந்த திறன் அவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு உங்களுக்கு பர்சனலாக தோணுது? நாட் அஸ் அ கம்ப்ளைண்ட், இது இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல? இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இன்னும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும், இன்னும் நல்ல நல்ல படங்கள் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தோணும்ல? மேக்ஸிமம் இப்போது ஒரு படம் பண்ணும்போது ഏറ്റവും கஷ்டங்கிறது பின்னாடி நிற்கிற ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடியூசருக்காகத்தான் நம்ம படம் பண்ணுறது எல்லாமே. அப்போ என்ன சொல்கிறது, அதுக்காக எஃபர்ட்டில் மேக்ஸிமம் டே கம்மியில் இல்லைன்னா மேக்ஸிமம் டைமுக்குள்ளே படத்தை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடிச்சா அது இன்றைக்குமே சக்ஸஸ் தான். ஒன்றும் இல்லை, ஒன்லைனில் சொன்னால் ப்ரொடியூசரையும் மனசில் வச்சுருக்கங்க. அது ப்ரொடியூசருக்காக ஆக்டர் ஆனாலும் டைரக்டர் ஆனாலும் எல்லோரும் கடைசியில் அவர் தானே ஃபுல்லாக. இப்போ உங்களுக்கு சினிமாவில் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது சார்? ஆக்சுவலாக ஆம்பிஷியஸாக இருக்கணும், இப்படி ரோல் பண்ணணும் அப்படி ஆசைகள் இருக்கா? இல்லை சினிமாவில் இருக்கணும், பிடிச்சதை பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், ஐ ஹாவ் டு லிவ் வித் சினிமா அப்படிங்கிற மூடில் இருக்கீங்களா? இல்லை அப்படி இல்லை. இப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். என்னென்னா இப்போது உருவசி கூட இந்த தமிழில் பண்ணுற படம், பாண்டியராஜ் சார் படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி டெய்லி அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். அப்புறம் இப்போது தனுஷ் சார் கூட புது படத்தில் நான் கேரக்டர்ஸ் வரல, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கிறது. அப்புறம் இப்போது காந்தாரா எடுத்தாலும் அதில் பார்த்தீங்களே ஐ டிட் அஸ் வில்லன். அப்போ அது இன்னொரு மாதிரி என்ஜாய். இப்போ தெலுங்கில் வந்து 2-3 படம் அது என்ஜாய். இப்போ சிவராஜ் சார் கூட கன்னடா நாங்கள் சேர்ந்து ஹிலேரியஸ் ஹியூமர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணு, சாய்குமார் சார் நாங்கள் 3 பேர், அது இன்னொரு டைப். அப்படி நிறைய வெரைட்டி நம்ம படம் சொல்லவே இல்லை. இல்லை வெரைட்டி ஆஃப் படம். இவ்வளோ காம்பினேஷனை பற்றி சொன்னீங்க, கரெக்டாக கவனிச்சிங்க நீங்கள். இவ்வளோ காம்பினேஷன் சொல்கிறீங்க, கடைசியில் இதுக்கு வரலாம் பாருங்க. இப்போ கமலஹாசன்லேருந்து ஆரம்பித்து காந்தாரா வரைக்கும் சொல்லிட்டீங்க. பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு, அதுவும் இப்போ அடுத்த படம் அவர், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லையே. இதோட எல்லாம் என்ஜாய் பண்ணி இது சார் இப்போ இதுதான் சார் அந்த ஜென்ரேஷன்ல நம்ம கற்றுக்கணும் எப்படி எஸ்கேப் ஆகுறது, எஸ்கேப் ஆகுறது, அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே. ஆனால் இந்த ஜென்ரேஷன் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. நான் கூட அதை கவனிக்கலை. அழகாக பாருங்க நம்ம படத்தை மென்ஷன் பண்ணல அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக இருக்கணும் சார். எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி அழகாக எஸ்கேப் ஆவார்? வீட்டில் கம்மி தான் சார், பிடிச்சிருவோம். ஓ, யார் கரெக்டாக பிடிச்சிருவீங்க? நான் சிஸ்டர் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஷார்ப்பாக இருப்போம். அம்மா கண்டுபிடிச்சாலும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன விஷயத்தில் பிடிச்சிருவீங்க? அப்படி இல்லை, எல்லா விஷயத்திலும் மாட்டிப்பார். அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக க்ரைம் பண்ணுறாரு. அது அவரால் இந்த சீக்ரெட்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கவே முடியாது. சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சம்மந்தப்பட்ட ஆளு. கலைஞனுடைய பெரும் நுட்பம் என்பது என்னென்னா, நான் ஒருத்தரை பற்றி கிண்டல் அடித்து அல்லது நகைச்சுவையை செய்கிறேன்னா அவரும் அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் போனால் அவன் ஹர்ட் ஆவார். ஒருத்தர் ஹர்ட் பண்ணாமல் ஒரு காமெடி பண்ணுறதுங்கிறது. ஏன்னா இப்போ காமெடியோடைய டோன் கொஞ்சம் மேலே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், அப்படி தான். நம்ம இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணாமல் ஏதாவது இருந்தால் கூட. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோடு இந்த ஆடியோவில் வந்து அன்னைக்கு
6:30க்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டியது. 6:30 ஆச்சு, 7 ஆச்சு. ப்ரொடியூசர் அவங்கெல்லாம் வரது கொஞ்சம் லேட் ஆகுது. மணி சார் வந்து பர்ஃபெக்ட் டைமிங் பார்க்குறவர். 6:30னா 6:30க்கு அது ஆரம்பிக்கல. ரொம்ப டென்ஷனாக அப்படியே ஓடுறாரு. அப்போ நான் கேட்டபோது ஹாசினி மேம்கிட்ட கேட்டேன், ப்ரொடியூசர்லாம் அவங்க வரத்துக்கு ஃப்ளைட் ஏதோ லேட் ஆச்சு, காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த ட்ரம்ஸ் எல்லாம் கொட்ட சொன்னாங்க, செண்டையெல்லாம் வாசிக்க, அப்படி கூட அரை மணி நேரம் போச்சு. வேறு யாரோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பேசினா ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டட் ஆகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் என்கிட்ட வந்து ஹாசினி கேட்டாங்க, ஏதோ செட்டில் ஏதாவது காமெடி ஏதாவது மிமிக்ரி பண்ண முடியுமா? நான் சொன்னேன், என்ன பெட்ட திடீர்னு சொன்னேன், என்ன ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் காட்டினாங்க, நல்லா இருக்காது. இல்லை, செட்டில் வந்து மணி சார் சொன்னேன், எதெல்லாமோ அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாங்க, காமெடியெல்லாம் சொல்லுங்க. நான் சொன்னேன், அப்படி ஏதாவது காட்டணும்னா முதல்ல மணி சார் தான் காட்டணும், இல்லாமல் காட்ட முடியாது. அதை முதல்ல முடியுமா கேட்டு பெர்மிஷன் கேட்டேன். அப்போ அங்கேருந்து எது வேணால் காட்டிக்க சொன்னார். அப்புறம் நான் பார்க்கும்போது பிரபு சார் கேரக்டராக வராரு. அப்போ வேகம் பிரபு சார்கிட்ட ஒரு செகண்ட் நான் வரட்ட பக்கத்தில் போய், சார் நான் ஒரு சின்ன இது அந்த லொக்கேஷனில் ஏதாவது ஒரு காமெடி உங்களை ஏதாவது நான் அசிங்கப்படுத்த போறியா? இல்லை அசிங்கம் எல்லாம் படுத்தல, ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜோக்கு. சரி ஏதோ பார்த்து சொல்லுப்பா, அசிங்கப்படுத்துறாத. ஐயோ அப்படி ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் கிடையாது. அப்புறம் எல்லாம் பர்மிஷன் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு, அதுதான் ஏறி சிவாஜி சார் ஃபேமிலிக்கு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சொல்லாமல் கேட்டு தான் சொல்லு. ஆனால் என்ஜாய் பண்ணாங்க. அது பிரபு சாருக்கும் ஒரு பெரிய மனசு. ஒத்துக்கிறது. சார் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொன்னார், யோ உங்கள் அப்பா சூப்பராக என்ன மாதிரி பண்ணாரு அப்படின்னு. ஒரு வாரம் முன்னாடி எனக்கு யாரோ அனுப்பி கொடுத்தாங்க. கேரளாவில் ஆலப்பியில் வந்து ஒரு கடை பேர் வந்து மணி பசிக்குது மணி. ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டா கேரளால. மணி பசிக்குது மணி. அந்த ஆடியோ லான்ச்ல நீங்க சொன்ன அதேதான் பிரபு சார் வாய்ஸ்ல சொன்னீங்க, மணி பசிக்குது மணின்னு ஒரு ஹோட்டல் நான் அனுப்பி கொடுத்தவருக்கு. நீயே போட்டிய பேருது? இல்லை சார், அவங்களா போட்ட பேர் தான். ஆக்சுவலா இதுல ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் வர லேட் ஆகுது, ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், உங்கள்கிட்ட அவங்க கேட்டப்போ எப்படி ஈகோ இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டீங்க? ஒரு டயத்தை ஹோல்ட் பண்ணுற ஒரு அவருக்கு சீக்ரெட்டாக அது பிடிக்கும் சார். அவருக்கு அந்த ஸ்டேஜ் டு அன் எக்ஸ்டென்ட் எனக்கும் அது உங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் இருந்த ஸ்டேஜில் தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நான் காலேஜில் ஒரு 3000 3000 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜை வந்து நானும் இதே மாதிரி நிறைய வாட்டி ஹோல்ட் பண்ணி மிமிக்ரி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது அவர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அந்த வைப் வந்து அது சொல்லி புரிய வைக்கவே முடியாது சார். அந்த ஆடியன்ஸை வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்குல்ல சார். சினிமாங்கிறது நம்ம நடித்து கடைசியில் நம்ம சினிமாவை வந்து ஆடியன்ஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணி அது ஒரு டைம் ஆகும். இது வந்து நம்ம பண்ணுறது நல்லா இல்லைன்னா அப்போவே ரெஸ்பான்ஸ் வரும், நல்லா இருந்தாலும் அப்போவே ரெஸ்பான்ஸ் வரும். மேடை ஸ்டேஜ் தர்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எப்படி ஃபீல்? அது அதுலேருந்து ஆரம்பித்ததுனால, சின்ன வயசுலேருந்து ஸ்டேஜ் ஆரம்பித்ததுனால அது அப்படியே இப்போவும் ஸ்டேஜுங்கும்போது அது டக்கு நாங்கள் இமேஜாவது அதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அதுதான் எங்கே ஸ்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது எப்போவுமே எங்கிட்டு இருக்கு சார். ஐ நோ ஹீ டஸ் தட். எனக்குமே வந்து எங்கேயாவது ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிற ஒரு கேங்கில் நம்ம சும்மா ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும், அந்த ஒரு தாட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கு. கம்ப்ளீட்லி வித் யூ ஆன் திஸ். ஏன்னா மேடை தர்ற ஒரு கிறக்கத்தை வேறு எதுவுமே தர. ஏன்னா கண்ணு முன்னால் உங்களை அவங்க பார்க்குறாங்க, அது ட்ரூ. அந்த ஐஸை நீங்கள் பார்க்கலாம். ஐ லவ் இட். எனக்கு ஏன்னா அதனால தான் இப்போ கூட சின்ன வருமானத்திற்காக கூட இரவு பகலாக நைட்டு மேடை கலைஞர்கள்லாம் நிற்கிறதுக்கு ரீசன்னா அவங்களுக்கு அந்த ஆர்ட் மேலே அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரியம் தான். பட் டக்குன்னு அப்போ தான் சொன்னாங்கல்ல, எப்படி அவ்வளோ பெரிய ஒரு போர்ஷன் ஆஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணீங்க? இல்லை, செட்டில் நடந்த ஏதாவது காமெடி சொல்ல. பட் எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும், அதை அலைன் பண்ணணும், ஷேப் பண்ண. அது எப்படி பார்த்தா இதெல்லாம் வந்து ஒரு டெலிவிஷன் ஷோவில் பண்ணுறப்ப பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் இதை பண்ண முடியும். நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் எப்படி அவுட் யூ மேட்? இல்லை, பட் ஜென்ரலி இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணணுன்னாலும் அந்த பர்சன் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த மைண்ட் எப்படி டியூன் ஆகிருக்குமோ, ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்களா, அவங்க வாய்ஸு, பாடி லாங்குவேஜ், ப்ராபப்ளி ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ இவர் சொல்லையில் வந்து அது அப்படி தான் இருக்கும்ல. ஒரு 5 பேர்ட்ட அவர் பேசிட்டு இதை பற்றி சொன்னார்னா அந்த 5 பேர் வாய்ஸ்லேயே இது வரும். ஆமாம், இப்போ பிரபு சார் இந்த மாதிரி விஷயம் சொன்னாருன்னு சொல்ல மாட்டார், பிரபு சார் மாதிரி பேசி காமிச்சிருவாரு. எனக்கு அப்படி தான் வருது. ஓகே. ஆனால் மணி சார் வாய்ஸ்லாம் எப்படி எடுத்தீங்க? ஏன்னா அவர் பேசுகிறதே குறைவாக, அவர் படத்துலேயே பேசுகிறது குறைவாக தான் இருக்கும். பட் அவர் ரொம்ப ரேராக தான் பேசுவார். இன்டர்வியூஸே நான் இவ்வளோ வருஷத்தில் ஒரே ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் இன்டர்வியூஸ் எல்லாமே கூட கொடுக்குறாரு. பட் அந்த வாய்ஸ் கூட எப்படி எடுத்தீங்க? அது அவர் வாய்ஸ் அது 100% கரெக்டாங்கிறது எனக்கு தெரியாது. அது கேட்கல தெரியுதுல, மணி சார் வாய்ஸ்னு கேட்கல தெரியுதுல. மணி சார் தெரியாமல் அவரை நிறைய பேர் காட்டுவாங்க. அவர் முன்னாடி நான் மட்டும் தான் காட்டினேன். யாரு
கார்த்தி சார் அப்படியே நான் காட்டுறேன்னு சொல்லி அப்படி காட்டுவார். சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் அபிஷேக் பச்சன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு, பொன்னியின் செல்வன் ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்துட்டு நான் காட்டுறேன் பாரு, அப்படி ஃபுல்லாக மணி சார், அப்படி ஒரு 10 டைப் ஆஃப் மணி சார் எல்லாருமே காட்டுறாங்க. அப்போ நான் காட்டுறது கரெக்டாக தெரியல எனக்கு. அதுதான் எல்லாரையும் அவர் இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம்மா. உங்களுக்கு வந்து இவருடைய அப்பா பண்ணுறதுல, அதாவது வாய்ஸ் எல்லாருமே எடுத்துருவாங்க, அந்த ஒரிஜினல் ஃபீல் இருக்குல்ல, அது கொண்டு வர்றது தான் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் யார் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? எல்லா வாய்ஸும் சூப்பராக பண்ணுவார் சார். பிரபு சார் தான். அது நானும் என்னோட ஒய்ஃப் வந்து எப்பப்போ ஏதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த வீடியோ தான் பார்ப்போம் சார். எல்லா வாட்டி பார்க்கும்போது சிரிச்சிட்டு இருப்போம். இல்லை, அது எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதாவது திரும்ப திரும்ப பார்ப்பதற்கான வேல்யூ இருக்கக்கூடிய ஒன்று அப்படிம்பாங்கல்ல. நீங்கள் ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸோடையும் சேர்ந்துட்டா, நீங்கள் வந்து மம்முட்டி, மோகன்லால், கமல், இப்படி எல்லாரோடையுமே வந்திருக்கு. இப்போது கார்த்தி, ரவிமோகன், இப்போ அடுத்தடுத்த இந்த ஜென்ரேஷன் பசங்க, இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்குமான டிஃப்ரென்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, அன்னைக்கு இருக்கிற மாதிரியே அந்த ஒரு இவங்க கூட பண்ணும்போதும் அந்த ஒரு லவ், ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தானே சார். இந்த ஜெனரேஷன் இருக்காங்களே, இவங்களுடைய லாஞ்சிவிட்டி இந்த நம்ம ஜெனரேஷனுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், டெஃபினெட்லி இருக்காது. ஏன்னா எக்ஸ்போஷர் அதிகம். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இப்போ என்னை பார்க்கணுன்னா ஏதாவது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பார்த்தா நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஸ்டோரி, இது ஒரு டெய்லி என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் அப்போது அது இல்லை. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுன்னா தேட்டரில் தான் பார்க்கணும். அது விட்டால் எப்போவாவது ஒரு இன்டர்வியூ வரும், இல்லை ஒரு மேகசினில் ஒரு ஃபோட்டோ தான் பார்க்கலாம். ஆமாம், இவங்க இந்த இப்போ ரயில்வே கிராசிங்கில் போய் நின்று ஆர்டிஸ்ட்டை பார்க்கறதுக்காகலாம் வந்து நிற்பாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆசை, அந்த எப்போவுமே இவங்களை வந்து பார்க்கணும். எனக்கு இப்போவும் அப்படி தான் இருக்குது. எனக்கு இப்போவும் கமல் சார், இல்லைன்னா ரஜினி சார், மம்முட்டி, லால் சார், அந்த டைமில் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து இவங்களெல்லாம் இப்பவும் பக்கத்தில் பார்க்கும்போது அதே தான் நான் பார்த்துட்டு இவ்வளோ வருஷம் கூட இருந்தால் கூட ஐயோ அந்த ஆசை இப்பவும் போகாது. இது எனக்கும் அந்த இப்போவும் எந்த ஆர்டிஸ்ட் பார்த்தாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே சார் எனக்கு சினிமா பைத்தியம் தான் சார். இப்போ ரஜினி சார் கூட நானும் ஒய்ஃபுமா ஹைதராபாத் வரைக்கும் போகணும். அவர் இங்கே உட்காந்துருக்காரு, நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். நான் பார்க்கும்போது திரும்பி இருப்பாங்க. நான் சரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, 1 மணி நேரம் இருக்குது, அப்படியே உங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் கேட்டார், நீங்கள் லவ் மேரேஜ்? நான் ஆமாம் சார் லவ் மேரேஜ் இருந்து எத்தனை வருஷம்? 5 5 வருஷம். அதுக்கப்புறம் நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கேரி ஹைதராபாத்தில் போய் பகியில் போய் அந்த ஏர்போர்ட்டில் இறங்குறது வரைக்கும் தாங்க. நமக்கு அது ஆசை தீராது. அப்படியே அதுதான் ஆசைகள் 1000 படம் மேட்ச் பண்ணுறாரு பாருங்க, ஆசைகள் 1000. இவங்களுக்குலாம் ஒரு 35 வருஷ கரியர், 40 வருஷ கரியர், 50 வருஷ கரியர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இனி வர ஜென்ரேஷனுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லாத்துலேயுமே அதோட லாஞ்சிவிட்டி குறைஞ்சிருச்சு. கிரிக்கெட்டில் ஒருத்தர் 25 வருஷம் விளையாண்டாருன்னா சச்சின் அளவுக்கான ஒரு நல்ல விளையாடுற ஆளாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய லாஞ்சிவிட்டி கிடைக்காது இல்லையா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்குலாம் அந்த ஸ்பேஸ் இருந்தது, நமக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு அது உண்டா? அது இருக்குது சார், பட் அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒர்க் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க திருப்பி நம்ம ஒர்க்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட தான் போகிறாங்க. ஸோ அது நம்மளோட கிராஃப்டை நம்ம வந்து எவ்வளோ பெட்டராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பொறுத்து தான். ஸோ அந்த கிராஃப்டை நம்ம வேல்யூ பண்ணோம்னா லாஞ்சிவிட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நம்ம பண்ணுற வேலைக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்குன்னு நம்புறது. 5 வருஷம் லவ்னு சொன்னீங்களே சார். ஆமாம் மேடம், எந்த ஊர்? கேரளா தான். கேரளா. நீங்கள் அடிப்படையில் எந்த ஊர்? ஏன்னா நீங்கள் ரொம்ப காலமாக சென்னையில் தான் இருக்கீங்க இல்லையா? 30 வருஷமாக சென்னையில் தான் இருக்கேன். சென்னைக்காரர் தான் நீங்கள். சார், அம்மா வந்து ஒரு 80 படம் ஹீரோயினாக நடித்தவங்க. அப்பா வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது அம்மா ஆல்ரெடி சூப்பர் ஹீரோயின் அன்னைக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ பக்காவாக எல்லாமே அமைஞ்சிருக்கு? சூப்பர் ஹீரோ 80 படம் பண்ண ஹீரோயின் வந்து எப்படி லவ் யார் ப்ரப்போஸ் பண்ணா? அது இப்போவே கண்ணெல்லாம் சவக்குது அதுக்கு. இல்லை நான் தான் 1988 டிசம்பர் 23 அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நாங்கள் செட்டில் இருந்தது. அது எங்களோட செகண்ட் மூவி. ஃபஸ்ட்டு மூவியில் என்னோடய சிஸ்டராக தான் நடித்தாங்க. செகண்ட் மூவியில் ஹீரோயினா. அங்கே தான் ப்ரப்போஸ் பண்ணது. அந்த ப்ரப்போஸ் பண்ண இடத்துக்கு நாங்கள் இப்போவும் ஃபேமிலியோட 23 டைம் இருந்தால் அங்கே போவோம். ஹைலி ரொமான்டிக்காக இருக்கீங்களா சார்? எப்படி ஒத்துக்கிட்டாங்க டக்குன்னு?
ஏதோ பிடிச்சிருந்துருக்கு. பிடிச்சிருந்துக்கு. அப்புறம் அந்த 5 இயர்ஸ் அந்த லவ் அப்படி இருந்திருக்கு. அந்த 5 இயர்ஸ் கேப்பில் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 12 படம் நாங்கள் ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். 2 பேருமே சேர்ந்து 2 பேர். அன்னைக்கு இந்த மாதிரி மொபைல் கிடையாது, இது கிடையாது. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பாட்டி இன்னி வரைக்கும் அந்த டென்ஷனோட இருக்காங்க. எது லவ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நீங்க என்ன ஏமாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க 2வது முறை பேசல நீங்க லவ் பண்றது தெரிஞ்சிருக்கும். அப்பெல்லாம் வெளியில எப்ப தெரியும்? வெளியில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் கூட இப்ப முடியாது. 4 இயர்ஸ் வரைக்கும் அந்த யாருக்கும் தெரியாமல் போச்சு. அது எப்படி அவ்வளோ ரகசியமா மேனேஜ் பண்ணிட்டீங்க? மேக்ஸிமம் அன்னைக்கு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி யாராவது வழி கொடுத்து அனுப்புறது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்றது அப்படியெல்லாம் தான் முடியுமே. இது கொஞ்சம் டைரக்டர்ஸ் இருந்தாங்க என் கூட. அவங்க வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்சால் கூட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் அங்கே போய் ஒரு சாங் சீன் எடுக்கலாம்னு சொல்லி அங்கே பேசுறதுக்கான டைம் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லை, நான் எவ்வளோ ஃபெசிலிட்டியோட லவ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 5th இயர் அனுப்பதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு. அப்போ 92ல் மேரேஜ் பண்ணோம். நீங்கள் வந்து பூர்வீகம் எந்த ஊர்? பூர்வீகம் அம்மா வந்து கும்பகோணம், அப்பா வந்து பாலக்காடு. பாலக்காடு கும்பகோணம் நிறைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு இது இருக்குது. அந்த டைமில் பாலக்காடும் தமிழ்நாடு தான் இருந்தது. அப்புறம் தான் கன்னியாகுமரி அந்த சேஞ்சு வந்தபோது பாலக்காடு வந்து கேரளாவில் வருது. அதனால சென்னையில் 30 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்களா? சென்னையில் ஒரு 30 வருஷமா 30 இயர்ஸாக சென்னை. நீங்கள் ஃபுல்லாகவே இங்கே தான். ஓகே, நான் உங்கள் ஆக்சென்ட்டில் கொஞ்சம் கூட அந்த மலையாள சாயிலே இருக்காது. ஜெயராம் சார் பேசுகிற கூட இருக்கும். நான் யோசிக்கிற லாங்குவேஜே தமிழ் தான். ஜெயராம் சாரையும் நம்ம தமிழில் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கார், அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைஸ். ஆக்சுவலி எனக்கு நீங்கள் ரொம்ப விரும்பி பண்ணுற, ஏன்னா ஜெயராம் சாரை கூப்பிட்டீங்க, ஒரு 2 இது கூட மிமிக்ரி அவர் பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது நாங்கள் கேட்டு பண்ணுறதுன்னு இல்லை, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்ல பேசி பார்க்கல, சில பாட்டு நமக்கு பிடிக்கிற மாதிரி, அது மாதிரியான 1 2 மட்டும் எங்களுக்காக. ஃபஸ்ட்டு காலேஜில் எல்லாம் மேக்ஸிமம் கிளாப்ஸ் அந்த காலத்துல எல்லாம் வாங்கினது கமல் சார் எல்லாம் காட்டினா. அது அன்னைக்கு மலையாள படம் மதனோத்சவம் அந்த காலத்துலேயே சூப்பர் ஹிட். அன்னைக்கு நான் ஃபஸ்ட் பிடிசிலாம் படிக்கும்போது എൽസ നിന്ന് മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോൾ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എൻ്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ എനിക്കൊരു തോന്നൽ. നിന്നെ വിട്ടു പറഞ്ഞൊരു ജീവിതം, നിന്നെ കൂടാതൊരു ജീവിതം, അത് வாய்ஸ் வர எல்லாம் வாய்ஸ் வந்துடும். கண்ணு போது அப்படியே கமலே விட்டு போறாரு. ஐயோ, இதெல்லாம் ஆனால் பெரும் பிளஸ்ஸிங் சார். இதெல்லாம் வீட்டிலலாம் சும்மா ஜாலியாக இதெல்லாம் வேறு வாய்ஸ்லாம் பண்ணி ஃபன் பண்ணிட்டு வாய்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை சார். இப்போ முன்னாடி ரஜினி சார் மேட்ரு சொன்னார்ல, ரஜினி சார் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டார், நான் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த திரும்புறது இது பண்ணுறது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இயல்பாகவே இப்படி தான் இருப்பார். அப்படி தான், நார்மலாகவே அப்படி தான். அப்பாட்டேருந்து கட்டாயம் இதை லைஃப் முழுக்க நம்ம கற்றுக்கணும், லைஃப் முழுக்க அவரோட இந்த கேரக்டரை நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்ன? வெரி சின்சியர் டு ஹிஸ் ஒர்க். வாட் எவர் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும், வெதர் இட்ஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், பண்ணுற ஒர்க்கில் நம்ம சின்சியராக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்டருந்து எடுத்துக்கணும்னு தோணுது. ஓகே, அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே தானே. இந்த விஷயம் இப்போ ஒத்து வராதுப்பா, இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணது இது. ரொம்ப ஹம்பிளாக இருக்க தேவையில்ல சார். அவ்வளோ ஹம்பிள்லாம் தேவை. நம்ம யாருக்கும் கீழேயும் இல்லை, யாருக்கும் மேலேயும் இல்லை, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ ஹம்பிளாலாம் இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ரொம்ப இருந்தால் நம்ம மேலே மேரி எதிர்த்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க அவருக்கு சினிமா தான் அவருக்கு லைஃப்னு இருந்தது, எனக்கு அந்த நெருக்கடி இல்லை, எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா நமக்கு அது ஓரளவு பொருளாதாரம் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. ஆனால் அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு கோர் மிடில் கிளாஸ் கோர் வேல்யூ, பணம் வரும் வராமல் இருக்கும், நிறைய இருக்குது கம்மியாக இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு கோர் வேல்யூ இருக்கும்ல, ஏன்னா அதான் நம்ம லைஃப் முழுக்க எடுத்துகிட்டு போவோம். அது என்னது? ரொம்ப ஆடக்கூடாதுன்னு அவர்கிட்டருந்து. ஏன்னா அவர்கிட்டருந்து நான் அது பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டைமில் இருக்கும்போதும் ஒரு கஷ்டமான டைம்லேயும் அவர் ஒரே லைஃப் ஸ்டைலை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ஆல்வேஸ் வி ஹவ் பின் மெயின்டைனிங் ஒரு ஸ்டெடி லைஃப் ஸ்டைல். ரொம்ப ஒரு ஹை அண்ட் லக்ஸுரி அப்படிங்கிற ஒரு லைஃப்பும் இல்லை,
அட் த சேம் டைம் எதுவுமே செலவு பண்ணாமல் நம்ம எல்லா காசையும் வந்து ஊட்டியே வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. இது எங்கேயோ ஒரு மிடில் கிரவுண்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் ரொம்பவும் வந்து சக்ஸஸையும் ரொம்ப தலைக்கும் எடுத்துக்கக்கூடாது, ஃபெயிலியரை ரொம்ப ஹார்ட்டுக்கும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சீனியருங்கிற அடிப்படையிலேருந்து இதை சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ முன்ன விட மீடியாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. முன்னாலெல்லாம் என்ன சினிமாக்கெலாம் நம்ம போகவே முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிக்கிட்ட எண்ணிக்கையே நிறையா. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் இருக்கிறது வழியாக உள்ள ஒன்று நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்க. அதுதான் ஆசைகள் ஆயிரம். இப்போ இதான் படத்தோட அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் அதுக்குள்ளே இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நீங்கள் வச்ச டைட்டில் சொன்ன 2 வார்த்தையை வச்சு நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம். சினிமாவுக்கு வர ஆசைப்படுற ஒரு பையன், அவனோட துணைக்கு நிற்கிற ஒரு அப்பா, அதில் நடக்கிற கான்ஃப்ளிக்ட், காதல், இதுதான் ஆசைகள். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கரெக்ட் சார், மீதி எல்லாமே தப்பு. ஓகே. அப்போ சினிமாவுக்கு வர நினைக்கிற ஒரு பையன் வரைக்கும் லீடு, ஃபேமஸ் ஆக நினைக்கிற ஒரு பையன், ஃபேமஸாக நினைக்கிற ஒரு பையன், அது வேண்டாம் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லாரும் ஐ திங்க் நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்க. எங்கேயாவது நம்ம நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான் சார், திருப்பி நம்ம அதுக்கு தான் வரும். ஒரு வேலிடேஷன், எல்லாத்துக்கும் ஒரு வேலிடேஷன் தேடி போகிற ஒரு பையன். ஸோ யதார்த்தமாகவே இந்த இன்டர்வியூக்குள்ள அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அதான் நான் ஏதோ உங்களுக்கு கதை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு பேசியில் அந்த கெமிஸ்ட்ரியில் அப்படியே வர்றது தான். இப்படி வரக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி ஆசைப்பட்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சீனியர், அதாவது அந்த ப்ரொஃபஷனுடைய சீனியருங்கிற அடிப்படையில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டால் என்ன சொல்லுங்க? நாட் அஸ் அன் அட்வைஸ். நம்ம எது நினைச்சாலும், யாராவது நினைச்சாலும் அது சின்சியராக இருந்த போதும். நான் எனக்கு டாக்டர் ஆகணும், எனக்கு இன்ஜினியர் ஆகணும், எனக்கு அதாகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி மனசில் மட்டும் நினச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணிருந்தா பார்த்து அதுக்கு சின்சியராக ஹார்ட். இப்போ நான் சும்மா என் சன்னானத்தினால சொல்லலை, காளியை நான் சொல்லலை. காளிக்கு நிறைய ஃபெயிலியூர் வந்திருக்கு. பிகினிங் பீரியடில் எல்லாம் பண்ண படங்களில் நிறைய ஃபெயிலியூர் வந்திருக்கு. ஆனால் கூட அதை மைண்ட்லேருந்து மாற்றாமல் சினிமா இதுதான் எனக்குங்கிறது அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி சக்ஸஸுக்காக அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு யார் என்கிட்ட ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. இந்த டைரக்டர்கிட்ட கேட்பேங்க, ஒன்றும் கேட்டது கிடையாது. தனியே கேட்டு ஒரு கதை கேட்டு நான் கேட்டது கிடையாது. இல்லை காளி தனியாக தாங்க கேட்டாலும் சொல்ல மாட்டார் சார். ஏன் அவரோட ஹெல்ப் எடுத்துக்க வேணாம்னு நீங்கள் நினச்சி? எதுக்கு சார் அப்படி கிடைக்கிற சான்ஸு? நல்ல இட் ஹாஸ் டு கம் ஃபார் யூ, உங்களுக்காக வரணும். அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கூப்பிட்டு சொன்னாலும் நான் அது கரெக்டாக இருந்தால் தான் சார் அவங்களே என்னை சூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு நெப்போகிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இப்போ பிரபலமாக இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நடிகரின் மகனாக நெப்போகிட் தான் சார், வேறு என்ன பண்ண முடியும்? அது நான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மை டேட் இஸ் அன் ஆக்டர், ஐ எம் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லணுன்னே ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் பிகாஸ் மை டேட் இஸ் அன் ஆக்டர், நான் இன்றைக்கி பெரிய ஹீரோ ஆயிருக்கணும்னா நான் எப்போது பெரிய ஹீரோ ஆயிருப்பேன். இன்னும் அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் தான் இருக்கேன். இன்னும் நான் என்ன வந்து ஒரு ஆக்டராக ஐ எம் டிஸ்கவரிங் மை செல்ஃப் இன் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட். ஸோ ஐ டோன்ட் நோ சார், தெரில. நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு என்ட்ரிக்கு வேணால் பயன்படலாம் ஒரு கட்டத்தில். என்ட்ரி கண்டிப்பாக, அது வித்தவுட் அ டவுட். என்ட்ரிக்கு பெரிய ஈஸி டிக்கெட் சார். ஒரு படம், மேபி 2 படம். இஃப் யூ ஆர் அ வெரி பிக் நெப்போகிட் 3 படம் அப்படி கூட கண்டிப்பாக இருக்கலாம். அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் அது தாண்டி நிற்கணும்ல சார். நீங்கள் சொன்ன அந்த 40 வருஷம் 30 வருஷம் சாதாரண விஷயமே கிடையாது சார். அதெல்லாம் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது பொறுத்தது தான். 40 வருஷம் 30 வருஷம் போய் 5 வருஷம் கூட நிற்க முடியாது. இந்த படத்தில் ஆசைகள் ஆயிரம்ல வேறு யாரெல்லாம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க? நான், காளி, ஆஷா ஷரத் என்னோட ஒய்ஃபா, பின்ன ஷரஃபுதீன் நடிச்சிருக்காங்க. ஷரஃபுதீன், மற்றெல்லாம் புது ஆர்டிஸ்ட் தான். புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் மெயினாக வந்து இதுதான். அது அப்பா பையன் தான் மெயின் சார். ஓவரால் இந்த படத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஃபீல் குட்னா இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட்னா? ஹைலி இமோஷனல் ஃபீல் குட் ஃபிலிம். ஹைலி இமோஷனல் ஃபீல் குட் ஃபிலிம். ஓகே. ஆனால் ஃபீல் குட் ஃபிலிமுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் எப்போதுமே இருக்குல்ல, அது நீங்கள் கவனிக்கிறீங்க? டெஃபினெட்லி சார். ஏன்னா எனக்கு அதுதான் பார்க்க பிடிக்கும் சார். ஏன்னா ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு அந்த ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் வந்து ஈவன் தோ நான் வந்து சினிமாவில் இருக்கிறதுனால நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா கிராஃப்ட் எப்படி இருக்குது, படம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஸ்பேஸில் நான் பார்ப்பேன் சார். எண்ட் ஆஃப் த டே வந்து நான் வீட்டுக்கு போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு பஞ்சதந்திரமோ இல்லை அந்த மாதிரி படம் தான் சார் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ரிலாக்ஸ்டாக அதே நேரம் கொஞ்சம் ஹாப்பியான ஒரு ஃபீல் குட் கொடுக்குறது. ஸோ அந்த ஃபீல் குட் ஸ்பேஸை இதை ஃபில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சார் இருக்கும்.
குட்ல நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏன்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுறப்ப. அண்ட் அந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் இஸ் ரியலி குட். பெஸ்ட் விஷஸ். நிறைய மொழிகளில் வருது. எல்லாவற்றிலும் இந்த படம் வெற்றியடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைம் ரெண்டு பேருக்குமே. Thank you so Thank much you, sir. thank you so much, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த இன்டர்வியூ and happy to see you after such a long time. ஆமா, நானும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஆமாம் ஆமாம் ஆமாம். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ். குட் லக். தேங்க்யூ சார். தேங்க்யூ. The Gopinath Podcast. Title sponsor Tamil Matrimony. Powered by GT Holidays. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand.